நம்முடைய தெய்வ செக்குடார் பெருமான். அவருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர். எனவே இதை கேட்டு நம் அருள்மொழி தேவர், மன்னர் செல்கின்ற வழி தவறானது, அது சிற்றின்பத்தை தான் கொடுக்கும். பேரின்பம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடியவை உண்டு, அதுதான் நம்முடைய 63 நாயன்மார்கள் வரலாறு என்று சொல்லி அந்த மன்னருக்கு 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எடுத்து உரைக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருள்மொழி தேவர். நம்முடைய அருள்மொழி தேவருக்கு கும்பகோணத்தில் இருக்கின்ற நாகேஸ்வரம் கோயில் மீது மிகுந்த ஆபத்து. ஏன்னா அவருடைய தாயாருடைய ஊர் கும்பகோணம். அங்குள்ள நாகேஸ்வர பெருமான் மீது நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு ஆறாத காதல். அதனால குன்றத்தூரிலேயே திருநாகேஸ்வரம் என்ற பெயரில் திருநாகேஸ்வரம் கோயில் கும்பகோணத்தில் இருப்பது போலவே குன்றத்தூரில் ஒரு கோயிலை நிறுவி தான் அமைச்சராக இருந்த சேர்த்த பொருள்கள், தன்னிடம் இருந்த நிலங்கள் அனைத்தையும் விற்று எல்லாம் வல்ல பெருமானுக்கு திருப்பணிகள் செய்ய வேண்டும், அபிஷேகங்கள் ஆராதனைகள் தினமும் நடக்க வேண்டும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அழகாக கோவில் நிறுவி வழிபாடு செய்து கொண்டு வந்தார். இப்படி இருக்கும் பொழுது அந்த மன்னருக்கு, இது போல நீங்கள் செல்கின்ற நெறி உங்களுக்கு சிற்றின்பத்தை மட்டும்தான் தரும், அது இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தராது, இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய கதைகள் உண்டு, வரலாறுகள் உண்டு, அதுதான் நம்முடைய 63 நாயன்மார்கள் வரலாறு என்று சொல்லி ஒரு சில வரலாறுகளை அந்த மன்னரிடம் எடுத்து உரைக்கிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். இதை கேட்ட அந்த மன்னர், இவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், எங்கு வாழ்ந்தார்கள், என்ன மரபில் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து இதை ஒரு நூலாக தாங்கள் செய்து தர வேண்டும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமானிடம் கூற, தெய்வ சேக்கிழார் பெருமானும் 63 நாயன்மார்கள் வரலாற்றை தொடங்கினார். அதான் சொல்லுவாங்க, தொண்டை நாடு சான்றோ உடைத்து என்று சொல்லுவாங்க. ஏன்னா தொண்டை நாட்டில் ஒரு வணிகருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டி 70 வேளாளர் பெருமக்கள் தான் கொடுத்த வாக்கை தவறியதால் தீக்குளித்து தன் வாக்கை காப்பாற்ற வேண்டி தீக்குளித்தார்கள். பழைய ஒரு நீலிக்கதை. தீக்குளித்த அந்த வேளாளர் பெருமை, அதான் தொண்டை நாடு சான்றோ உடைத்து என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தொண்டை நாட்டில் நம் தெய்வ சேகரம் அவதாரம் செய்து இப்பொழுது 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளை திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் என்று ஒரு நூலாக செய்ய போகிறார். அதற்காக நம் தெய்வ சேக்கிழாரும் அரசவையே இருந்தார் எழுதலைங்க. அதுக்காக தில்லைக்கு சென்றார். தில்லைக்கு சென்றவுடனே இந்த அமைச்சர் கோலமெல்லாம் எடுத்து அழகாக அடியாராக திருநீரும் உற்றாக்கமும் தரித்து அப்படியே எல்லாம் வல்ல பெருமான் முன்பு சென்று நிற்கிறார். எல்லாம் வல்ல பெருமானே, தாங்கள் தான் உங்களுடைய அடியாருடைய வரலாற்றினை எடுத்து இப்பொழுது கூறப்போகிறேன் சாமி, அதற்காக நீங்கள் எனக்கு அடியெடுத்து கொடுக்க வேண்டும் சாமி என்று கேட்கிறார். என்று கேட்டவுடனே எல்லாம் வல்ல பெருமான் நடராச பெருமான், தில்லையில் நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய நடராச பெருமான் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுக்க, அது நம் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு மட்டுமல்லாமல் தில்லையில் இருந்த அனைவருக்கும் அந்த உலகெல்லாம் என்ற அந்த ஒளியானது கேட்டதுங்க. எனவே அப்படி எல்லாம் நடராச பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானும் பெரிய புராண நூலை ஏற்ற ஆரம்பித்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்ற பாடலை முதல் பாடலாக வைத்து நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பாயிரம், திருமலை சருக்கம் என்று அனைத்துமே பெரிய புராணமானது 2 பாகங்களாக இருக்குங்க. எனவே பெரிய புராணம் எழுத ஆரம்பித்ததிலிருந்து மன்னர் பெரிய புராணம் நிறைவுற்றதா, எழுதி முடித்து விட்டாரா தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று கேட்டு வாருங்கள் என்று பல முறை தூது அனுப்புவாராம். ஒரு வாட்டி தூது அனுப்பும் பொழுது பெரிய புராணம் நிறைவுற்றது
என்ற செய்தியை கேட்டவுடனே மன்னர் என்ன சொல்றாராம், யாவரும் வருக தில்லைக்கு என்று 8 திக்கும் ஓலை அனுப்புறாராம். எல்லா இடத்துக்கும் ஓலை அனுப்புறாரு. பெரிய புராணம் எழுதி தெய்வ சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனே அனபாய சோழர் மன்னர் அனைத்து எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் யாவரும் வருக தில்லைக்கு என்று சொல்லி ஓலை அனுப்புகிறார். அனபாய சோழர் மன்னரும் தன்னுடைய படையுடன் தில்லைக்கு புறப்பட்டு செல்கிறார். செல்லும் பொழுது அங்குள்ள தில்லைவாழ் அந்தணர்களும் தெய்வ சேக்கிழார் பெருமானும் மடாதிபதிகளும் மன்னரை எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள். மன்னரை எதிர்கொண்டு வரவேற்கும் பொழுது மன்னன் அந்த யானை மீது கீழே இறங்கி சேக்கிழார் பெருமான் திருவடியில் அப்படியே அட்டாங்கமாக விழுந்து வணங்கி அழுகிறாராம் அனபாய சோழ மன்னன். என்றால் தெய்வ சேக்கிழார் பெருமான் இயற்றியது சாதாரண நூல் இல்லை. திருத்தொண்டர் புராணம் எல்லாம் வல்ல பெருமானுக்கு தொண்டு செய்து அன்பால் தொண்டு செய்து எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை அடைந்த அடியார் பெருமக்களுடைய வரலாறுகளை எடுத்து விரித்து கூறக்கூடிய அருமையான நூல். அந்த நூலை தெய்வ சேக்கிழார் பெருமான் செய்து முடித்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு மன்னர் வந்து தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகளில் அப்படியே விழுந்து வணங்குகிறாராம். எழுந்து கதறி அழுது நடராச பெருமான் முன்னிலையில் சென்று நிற்கிறாராம் மன்னர். அப்போ நடராச பெருமான் அசரீதி கொடுக்கிறாராங்க. நடராச பெருமான் மன்னருக்கு அசரீதி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சேக்கிழான் நமது தொண்டர் சீர் பரவுவதற்கு நாமே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க வரைந்து நூல் செய்து முடித்தனன். கவனிக்கிறோம். சேக்கிழான் நமது தொண்டர் சீர் பரவுவதற்கு நாமே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க வரைந்து நூல் செய்து முடித்தனன். வளவ நீ இதை விரைந்து கேள் என்று கனகசபை நடராச பெருமான் அரசருக்கு அசரீதி கொடுத்து அருளினார். அது அரசருக்கு மட்டுமல்லாமல் அங்கிருந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தெய்வ சேக்கிழார் என அனைவருக்கும் அது அசரீதியானது கேட்டது. இதை கேட்ட நம்முடைய அனபாய சோழ மன்னர் என்ன சொல்றாரா, மறுபடியும் அனைவருக்கும் ஓலை அனுப்புறார். எல்லாருக்குமே ஓலை, எல்லாரும் வாங்க, திருத்தொண்ட புராணமானது தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி முடித்து விட்டார். இப்பொழுது நடராச பெருமானுடைய ஆணை திருத்தொண்ட புராணத்தை முழுமையாக கேட்டு முடிக்க வேண்டும் என்று ஆணை. அதனால எல்லாரும் வாங்க என்று சொல்லி அனைவருக்கும் ஓலை அனுப்புகிறார். இப்போ நம்ம கிட்ட அலைபேசி இருக்கு, உடனே இமெயில், வாட்ஸ்அப் என்று அனைவருக்கும் அனுப்பிவிடலாம். ஆனால் அந்த காலத்தில் ஓலைதான், தூதுதான். எனவே அந்த ஓலை அனுப்பினார், தூது அனுப்பினார். பல அடியார் பெருமக்கள் தில்லைக்கு வந்து சூழ்ந்து விட்டார்கள். தில்லைக்கு வந்து சூழ்ந்து சித்திரை திருவாதிரை ஞானசம்பந்த பெருமான் அவதார நட்சத்திரம் மற்றும் ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பார நட்சத்திரமாகவும் கருதப்படுகின்ற சித்திரை திருவாதிரை நன்னாளில் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த 63 நாயன்மார்களில் எழுதிய திருத்தொண்டர் வரலாறு திருத்தொண்ட புராண பாடத்தை எடுக்க தொடங்குகிறார். ஆனால் நம்முடைய ராஜராஜ சோழருக்கு 63 நாயன்மார்களுடைய வரலாறை பற்றி முன்னாடியே தெரியும். அது எப்படி என்றால், நம்முடைய திருமலை கண்டெடுத்த சோழர் என்று ராஜராஜ சோழனுக்கு மற்றொரு பெயர் உண்டு. அதன் வரலாறு என்ன என்றால், ஒரு முறை குந்தவை எல்லாம் நடராஜ பெருமானை வணங்க வேண்டும் என்று தில்லைக்கு சென்ற பொழுது அங்குள்ள சிறுவர் ஒருவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அருளிய தேவாரத்தை பாடிக்கொண்டு மலர் கட்டி கொண்டிருந்தாராம். நீ கேட்ட குந்தவை அம்மையார், இந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கிறது, இந்த பாடல் யார் எழுதியது என்று கேட்கும் பொழுது, எனக்கு தெரியாது, எங்க அப்பா இந்த பாட்டை பாடுவார், எனவே நானும் இந்த பாட்டை பாடிக்கொண்டே நானும் பூ கட்டுகிறேன் என்று அந்த சிறுவர் சொன்னார். உங்க அப்பாவை அழைத்து வாங்க என்று சொல்ல, அந்த அப்பாவும் வந்து, என்ன பாட்டு தம்பி அழகா பாடுறாரே என்று கேட்க, இது நாவுக்கரசு பெருமான் அருளிய தேவாரம்.
என்று சொன்னாங்க. அதை கேட்ட குந்தவையார் எல்லாம் வல்ல பெருமானை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு வந்து ராஜராஜ சோழனிடம், இன்று நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு சின்ன பையன், ஒரு அழகான அந்த சிறுவன் அழகாக நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரம் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார். இதை பற்றி நம் யாருக்குமே தெரியவில்லையே. நாவுக்கரச தேவாரம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, அந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று குந்தவை அம்மையார் கூற ராஜராஜ சோழனும் பல இடங்களுக்கு தூது அனுப்புகிறார், பல இடங்கள் தன் சேனைகளை அனுப்புகிறார். அதற்காக நாவுக்கரசு பெருமானுடைய தேவார பதிகங்களை கிடைக்க வேண்டும், தேவார பதிகங்கள் தமக்கு வேண்டும் என்பதற்காக அனுப்புகிறார். ஆனால் எங்கேயுமே நாவுக்கரசு தேவாரமானது ஒரு மாதிரி முழுமையாக கிடைக்கவே இல்லை. ராஜராஜ சோழனும் பல இடங்கள் சென்று தேடுகிறார், கிடைக்க இல்லை. ஒருவர் நம் ராஜராஜ சோழன் கூறார், திரு நாரையூரில் பொல்லா பிள்ளையாரிடம் இருந்து சிவஞானம் பெற்ற நம்பியாண்டார் நம்பி என்று ஒருத்தர் இருக்கிறார், அவரிடம் நீங்க போய் கேட்டீங்கன்னா இதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். நம்பியாண்டார் நம்பி சின்ன வயசுல ஒரு நாள் பொல்லா பிள்ளையாருக்கு போய் திருஅமுது கொடுத்துட்டு வா என்று அவங்க அம்மா சொன்னார். அவங்க அப்பா வெளியூர் போயிட்டாரு. அவங்க அப்பதான் பொல்லா பிள்ளையாருக்கு எப்பவுமே அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி திருஅமுது கொடுப்பார். இன்னைக்கு அவங்க அப்பா ஊருக்கு போனதுனால அந்த அம்மையார் நம்பியாண்டார் நம்பிகளை நீ போய் அபிஷேகம் செய்து திருஅமுது கொடுத்து விட்டு வா என்று சொல்றாங்க. சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது போல இந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும், பிள்ளையாரை நன்றாக துடைக்க வேண்டும், துடைத்து மாலை சந்தனம் போட்டு அணிவித்து திருஅமுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புனாங்க. நம்பியாண்டார் நம்பியும் போனார். சென்று நன்றாக விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம், அன்புடன் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை விநாயகர் பெருமான் ஏற்றுக்கொண்டார். பிறகு ஒரு சின்ன குழந்தை எப்படி துடைப்பாங்க, அது போல நம்பியாண்டார் நம்பி எல்லாம் ஒத்தி ஒத்தி பொறுமையாக துடைத்து ஆடை கட்டி பூமாலை அணிவித்து திருநீர் சந்தனம் போன்ற பொட்டுகள் எல்லாம் அணிவித்து திரு அமுது வைத்துக் கொண்டு விநாயகர் பெருமானே வந்து திரு அமுதை ஏற்று அருள் செய்க சாமி என்று சொல்றார். விநாயகர் பெருமான் சாப்பிடல. விநாயகர் பெருமான் சாப்பிடுவாரா? இதை முன்னாடி அவங்க அப்பா கொடுத்தார், அப்பயே விநாயகர் பெருமான் சாப்பிடல. ஆனா விநாயகர் பெருமானுக்கு திருஅமுது கொடுத்துட்டு அவங்க அப்பா சாப்பாட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. சில குழந்தைக்கு தெரியாது. அம்மா என்ன சொன்னாங்க, விநாயகர் பெருமானுக்கு திருஅமுது கொடுக்கணும் என்று சொன்னாங்க. விநாயகர் பெருமான் வந்து சாப்பிடவே இல்லையே சொல்லி, விநாயகர் பெருமானே வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று சொல்லி சாப்பிட விநாயகர் பெருமான் சாப்பிடவே இல்லை. விநாயகர் பெருமான் வரவே இல்லை. நம்பியாண்டார் நம்பிக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா வந்து விநாயகர் பெருமானுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்களே, விநாயகர் பெருமான் சாப்பிட மாட்டாரே என்று சொல்றாங்க என்று நம்பியாண்டார் நம்பி இருக்க, பெருமானே நீங்கள் வந்து சாப்பிடவில்லை என்றால் இங்குள்ள கல்லில் நான் என் தலையை முட்டிக்கொள்வேன் என்று சொல்லி நம்பியாண்டார் நம்பிகள் அங்கிருந்த கல்லை தன் தலையை முட்டிக்கொள்ள செல்லும் பொழுது விநாயகர் பெருமானுடைய தும்பிக்கை வந்து அப்படியா அந்த திரு அமுதை எடுத்து உண்டது. அப்போ நம்பியாண்டார் நம்பி வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன பிறகு அம்மா கேட்குறாங்க, எங்கடா பார்த்து இந்த திருஅமுது என்று அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா நீங்க தான் சொன்னீங்க விநாயகர் பெருமானுக்கு திருஅமுது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் விநாயகர் பெருமானுக்கு கொடுத்தேன், விநாயகர் பெருமான் தும்பிக்கை எடுத்து சாப்பிட்டாருமா அப்படின்னு நம்பியாண்டார் நம்பி சொல்ல, அது விநாயகர் பெருமான் சாப்பிட்டாரா, விநாயகர் பெருமான் எப்படி சாப்பிடுவார் என்று சொல்ல, அதுக்கப்புறமா அன்று இரவு அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வரார். இது போல் நடந்ததை சொல்றாங்க. விநாயகர் பெருமான் சாப்பிடவே மாட்டார். நீயா சாப்பிட்டனா என்கிட்ட உண்மையை சொல்லி நான் அதுவும் சொல்ல மாட்டேன். நீ சாப்பிட்டு விநாயகர் பெருமான் சாப்பிட்டாரு என்று சொல்லி என்கிட்ட நீ பொய் சொல்லாத என்று விரட்டுறாங்க. நம்பியாண்டார் நம்பி இல்லம்மா விநாயகர் பெருமான் தான் சாப்பிட்டார் என்று சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாள், சரி நீ இன்னைக்கு போய் நேற்று பண்ண மாதிரியே அனைத்தையும் செய், விநாயகர் பெருமான் வந்து சாப்பிட்றாரா இல்லையா என்று பார்ப்போம் என்று சொல்ல, அதே போல்தான் நம்பியாண்டார் நம்பியும் அதுக்கு முந்தைய நாள் செய்தது போலவே அழகாக திருமஞ்சனம் துடைத்து ஆடை ஒட்டு என் மாலை என அனைத்தையும் அணிவித்து திருஅமுதை முன்பு வைத்து, விநாயகர் பெருமானே வந்து திருஅமுதை ஏற்று அருள் செய்யுங்க சாமி என்று சொல்றார். விநாயகர் பெருமான் வரல, வந்து உணவு எடுத்துக்கொள்ளவில்லை. சாமி நேற்று நீங்க உணவெடுத்தது உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், ஆனா இன்று ஊர் முழுதுமாக வந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் நான் கூறியது பொய் என்று ஆகிவிடுவே சாமி, நீங்கள் வந்து உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் சாமி என்று சொல்ல,
விநாயக பெருமான் உணவெடுத்துக் கொண்டார். அதன் பிறகு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் குருகுலம் எங்கேயும் போகல பாடம் கற்கிறதுக்கு. அழகாக பொல்லா பிள்ளையாரிடம் வந்து, பொல்லா பிள்ளையாரே நம் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு சிவஞானத்தை உபதேசம் செய்தார். அப்படிப்பட்ட சிவஞானம் நிரம்ப பெற்றுள்ள நம்பியாண்டார் நம்பிகளிடம் நீங்கள் போய் கேட்டீர்கள் என்றால் திருமுறைகள் எங்கு இருக்கிறது என்ற விடையானது உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒருவர் கூறினார். அதை கூறியதை கேட்ட நம் ராஜராஜ சோழர், அப்படியா, சரி போய் பார்க்கலாம் என்று திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரிடம் சிவஞானம் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகளை வந்து பார்த்து வணங்குகிறார். நம்பியாண்டார் நம்பியும் எதிர் வணங்கி, யா இது போல திருமுறைகள் எங்கிருக்கிறது என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். திருமுறைகள் எங்கிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். நம்பியாண்டார் நம்பிக்கும் திருமுறைகள் எங்கிருக்கிறது என்று தெரியாது. அதனால நம்பியாண்டார் நம்பி சென்றார். பொல்லா பிள்ளையாரிடம் நின்று கேட்டார், பெருமானே திருமுறைகள் எங்கிருக்கிறது சாமி என்று கேட்க, பொல்லா பிள்ளையாரும் இது போல இல்லையில் ஒரு அறையில் திருமுறைகள் அனைத்தும் பூட்டிடப்பட்டு அறையில் பத்திரமாக இருக்கிறது என்று பொல்லா பிள்ளையார் கூறினார். இதை அப்படியே நம்பியாண்டார் நம்பிகள் வந்து நம் ராஜராஜ சோழனிடம் கூற, ராஜராஜ சோழனும் தில்லைக்கு சென்று தில்லைவாழ் அந்தனரிடம் அந்த அறையை திறக்குமாறு கூறினார். ஆனால் தில்லைவாழ்ந்தவர் என்ன சொன்னாங்க, நாங்கள் திறக்க மாட்டோம், இதை எங்களிடம் மூவர் வந்து இந்த ஓலைச்சுவடியை கொடுத்தாங்க, அவர்கள் வந்தால்தான் நாங்கள் அந்த கதவை திறப்போம் என்று தில்லைவாழ் அந்தனர்கள் கதவை திறப்பதற்கு மறுத்து விட்டார்கள். நாங்கள் மூவர் வந்தால் தான் கதவை திறப்போம் என்று சொல்ல, அதற்கு நம்முடைய ராஜராஜ சோழன் நினைவு யோசிக்கிறார். இப்போ நாம அங்கே என்ன பண்ணியிருப்போம், மூவர்கள் எப்பயோ வாழ்ந்தார்கள். அவங்க மூவர் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டு. இப்போ நம்பியாண்டார் நம்பி இருக்கிறது 11ஆம் நூற்றாண்டு. 4 நூற்றாண்டுகள், 400 வருஷம். 400 வருஷம் முன்னாடி இருந்தவங்களை எப்படி நான் போய் கூட்டு வர முடியும்? நம்மளால யோசிக்கவே முடியாது. 4 வருஷம் முன்னாடி இருந்தாங்க, எப்படி கூட்டு வர முடியும்? அப்படி நாம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் ராஜராஜ சோழன் அப்படி இல்லை. அவர் அறிவு சிறந்தவர் என்பதால் என்ன செஞ்சாரா, அழகாக மூவர் திருமேனி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், சுந்தரமூர்த்தி நாயனார், இவர் மூவருடைய திருமேனியையும் கல்லால் செதுக்கி அது அந்த திருமேனிகளுக்கு அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள் எல்லாம் செய்து தில்லைவாழ்ந்த உங்களுக்கு நிறுத்துறார். மூவரும் வந்துட்டாங்க, நீங்க போய் கதவை திறக்கலாம் என்று சொல்ல, தில்லைவாழ் அந்தனர்கள் அதை மறுத்திருந்தால் நம்முடைய ராஜராஜ சொல்லியிருப்பாரு, அப்போ நீங்க தில்லைக்குள்ளையும் இல்லாம நடராஜ திருமேனி வச்சுதான் பூஜை பண்றீங்க, இவர்கள் மூவரும் பொய் என்றால் நீங்கள் வழிபடக்கூடிய அந்த நடராஜ பெருமானும் திருவேணிதான், அப்ப நடராஜ பெருமானும் பொய் தானே என்று ராஜராஜ சோழன் கேட்டிருப்பார். அதனால் நம்முடைய தில்லைவாழ்ந்தார்களால் அங்கு எதுவுமே கூட முடியவில்லை. மூவரும் வந்தனர் என்று ராஜராஜ சோழன் கூடியவுடனே அந்த திருமுறைகள் வைக்கப்பட்டிருந்த அறையின் பூட்டை தில்லைவாழ் அந்தனர்கள் சென்று திறந்தார்கள். திறந்த உள்ளமே பார்த்தால் திருமுறைகள் செல்லரிச்சு போய் கிடக்கின்றன. அதையெல்லாம் தூய்மை செய்து திருமுறைகள் எல்லாம் எடுத்து நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அந்த பாடல்களை 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை என முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் பாடியது, அடுத்த 3 நாவுக்கரசர் பாடியது, 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியது, 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் பாடியது, 9ஆம் திருமுறை 9 தமிழ் ஆசிரியர்கள் பாடியது, 10ஆம் திருமுறை ஒவ்வொரு ஆண்டிற்கு ஒவ்வொரு மந்திரம் என 3000 ஆண்டுகள் தவம் இருந்து இம்மண்மேல் 3000 மந்திர பாடல்களை அருளிய திருமந்திரம் அருளிய திருமூல தேவனார் அருளியது 11ஆம் திருமுறை. எல்லாம் வல்ல இறைவன் ஆலவாய் சொக்கநாத பெருமான் எழுதிய பாடலை முதன்மையாக வைத்து மொத்தமாக 12 திருமுறை ஆசிரியர்கள் அருளிய 11ஆம் திருமுறையாகவும்
இறுதியாக நம் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தையும் 12வது திருமுறையாக சேர்த்து நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் 12 திருமுறைகளாக தொகுத்து நமக்கு கொடுத்தார். அதனால்தான் நான் சொல்றேன், தெய்வ சேக்கிழார் பெருமான் நம்முடைய திருத்தொண்டர் புராணத்தை எழுதுவதற்கு முன்பாகவே ராஜராஜ சோழனுக்கு அடியார்களை பற்றி சிறிதளவு தெரிந்திருக்கும். சிறிதளவு தான் தெரிந்திருக்கும். ஏன்னா திருத்தொண்ட தொகை ஒரு வரி 63 நாயனார்களை பற்றியும் ஒவ்வொரு வரி 11 பாடல்கள். நம்பியாண்டார் நம்பிகளுக்கு திருத்தொண்ட திருவந்தாதி அடியார்களை பற்றி 4 வரிகள் 89 பாடல்கள். அதனால் ராஜராஜ சோழருக்கு ஓரளவுக்கு அடியார்களை பற்றி தெரிந்திருக்கும். அதனால் திருத்தொண்டர் புராணத்தை நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் ஏற்றதற்கு பிறகுதான் 63 நாயன்மார்கள் யார், அவர்கள் செய்த தொண்டு என்ன, அவதாரம் செய்த நாடு என்ன, அவர்கள் ஊர் என்ன, அவர்களின் மரபு என்ன என்பதையெல்லாம் தென்னாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே இது போல பெரிய புராண வகுப்பானது தெய்வ சேக்கிழார் பெருமான் எடுக்க போகிறார், யாவரும் வருக என்ற அந்த மன்னர் 8 திக்கும் அந்த ஓலையை அனுப்புகிறார். தில்லைக்கு எல்லாரும் வந்து குவிச்சுட்டாங்க. நிறைய அடியார் பெருமக்கள் தில்லைக்கு வந்து குவிந்து இருக்கிறாங்க. குவிந்து சித்திரை திருவாதிரை எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆண்டு சித்திரை திருவாதிரை தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரை அல்லவா, ஓராண்டு காலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சித்திரை திருவாதிரை நன்னாளில் எல்லாம் அல்ல பெருமான் பெயர் வழி வரக்கூடிய நட்சத்திரமும் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார நட்சத்திரமும் திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்ட எல்லாம் அல்ல உமையம்மையின் ஞானப்பால் உண்டு சிவனடியை சிந்திக்கும் திருப்பெரு சிவஞானம் பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வ சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த வரலாற்றில் கூறியது போலவே நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் எல்லாம் வல்ல உமையம்மையின் திருமுனைப்பால் சிவஞானப்பால் உண்ட நாளும் சித்திரை திருவாதிரை தான். அந்த சித்திரை திருவாதிரை நன்னாளில் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருத்தொண்ட புராணத்தை மன்னருக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் அப்படியே உபதேசிக்க வகுப்பாக எடுக்க தொடங்கிறார். அந்த ஆண்டு சித்திரை திருவாதிரை தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை திருவாதிரை வரை அந்த வகுப்பானது ஒவ்வொரு நாளும் நடைபெற்றது. 360 நாள், இதுக்குள்ளே ஒரு வருடம் வேண்டாம், 360 நாள் தான் வரும். எனவே அந்த ஒவ்வொரு நாளும் பெரிய வகுப்பான தொடர்ந்து நடந்தது. அந்த ஒவ்வொரு நாளும் தில்லை வீதிகள் முழுதுமாக தோரணங்களும் மலர் மாலைகளும் என்று சொல்லி அனைத்துமே அலங்கரிக்கப்பட்டது. பிறகு அந்த அடியார்கள் வர அடியார்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு தங்கும் இடம் என்று அனைத்தையும் அந்த சோழ மன்னர் அனபாய சோழரே பார்த்து கொண்டார். அவரும் அழகாக பெரிய புராணத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் கூற அடியார்களுடைய வரலாற்றையும் பெரிய புராணம் எப்படிப்பட்ட நூல் என்பதையும் அனபாய சோழர் தெரிந்து கொண்டார். பிறகு தெய்வ சேக்கிழார் பெருமானை மீண்டும் அமைச்சரவையில் அமர்த்த முடியாது. ஏனென்றால் அவர் நான் இல்லையிலேயே இருந்து எல்லாம் வல்ல பெருமானையே வணங்கி கொண்டிருக்கிறேன் என்று தெய்வ சேக்கிழார் கூறிவிட்டார். ஆதலால் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு ஒரு தம்பி ஒருவர் இருந்தார், பாலராவாயர் என்று அவருடைய பெயர். அவருடைய தம்பியை தன்னுடைய அமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நம் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டமும் வழங்கப்பெற்றது. பாலராவாயர் அவருடைய தம்பியை அழைத்து அமைச்சர் பதவியை கொடுக்கலாம் என்று மன்னர் முடிவு செய்யும் பொழுது அவரும் நான் குன்றத்தூரிலிருந்து வரமாட்டேன், நான் இருக்கும் இடத்திலிருந்தே ஆட்சி செய்கிறேன் என்ற அந்த பாலராவாயர் கூற அவரும் தென்னாடு தொண்டை நாடு பஞ்சத்தில் வரும்போதெல்லாம் அழகாக அமைச்சர் செய்து முடித்தார். நம் திருத்தொண்ட புராணத்திற்கு பல பெயர்கள் உண்டு. அறநூல், வழிபாட்டு நூல், மெய்கண்ட நூல், ஞான நூல், அருள் நூல், இலக்கிய நூல், வரலாற்று நூல் என பெரிய புராணத்திற்கு பல பெயர்கள் உண்டு. எனவே நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானும் தில்லையிலேயே இருந்து இல்லாமல் நடராஜ பெருமானை வணங்கி
மீண்டும் பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டே எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை அடைந்தார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். எனவே பெரிய புராணம் என்பது அடியார்களை பற்றி எல்லாம் வல்ல பெருமானுக்கு உண்மை அன்பு செய்து பெருமான் திருவடியை அடைந்த நாயன்மார்களுடைய வரலாற்றினை விரித்து அருமையாக கூறக்கூடிய நூல். அந்த நூலினை நாம் தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் உதவியோடு ஒவ்வொரு மாதமும் சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். இந்த சிந்தனையை அனைத்து அடியார் பெருமக்களும் தொடர்ந்து கலந்து கொண்டு எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருளையும் குருநாத பெருமானுடைய குருவருளையும் 63 நாயன்மாருடைய அருளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். பிறகு நாம் திருக்கூட்ட சிறப்பை சிந்தனை செய்வோம். அது மட்டும் அல்லாமல் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானை நம்முடைய அந்த அனபாய சோழ மன்னர் பெரிய புராண நூலை எப்படி அரங்கேற்றம் செய்தார் என்று நான் இப்போது பார்க்கணும். பெரிய புராண நூல் வைப்பதற்காக எல்லாம் நடராஜ பெருமான் முன்பு நன்கு சாணத்தால் அந்த இடத்தை மெழுகி அதன் மேல் ஒரு பீடம் வைத்து அதற்கு மேல் பட்டு விரித்து அந்த பட்டிற்கு மேல் வெண்பட்டு என்று தூய்மையான மற்றொரு பட்டை விரித்து நன்றாக நிறைய மலர்கள் தூவி நன்றாக தூப தீபமெல்லாம் காட்டி பெரிய புராண நூலை அந்த பீடத்தின் மீது வைக்கிறார்கள். அந்த பீடத்தின் மீது வைத்துதான் ஒவ்வொரு நாளும் பெரிய புராண வகுப்பானது நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் நடத்தினார். பிறகு அந்த வகுப்பு அந்த சித்திரை திருவாதிரை தொடங்கிய வகுப்பு நிறைவடைந்த பிறகு அனபாய சோழ மன்னர் பெரிய புராண நூலை ஒரு பச்சை பட்டினால் கட்டி அதை தன் பட்டத்து யானை மீது வைத்து தெய்வ சேக்கிழார் பெருமானையும் அந்த யானை மீது அமர வைத்து தானும் அந்த யானை மீது ஏறி தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு அந்த சிம்மாசனத்திற்கு பின்பு அமர்ந்து கொண்டு அனபாய சோழ மன்னர் தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு வெண்சாம்பரம் வீசிக்கொண்டு தில்லை முழுவதுமாக அந்த யானை மீது பெரிய புராணத்தையும் வைத்து நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானை அமர வைத்து அனபாய சோழ மன்னரும் வெண்சாம்பரம் வீசிக்கொண்டு தில்லை முழுவதுமாக வலம் வந்து அப்படியே தில்லை நடராஜ பெருமானிடம் நான் தில்லையிலேயே இருக்கிறேன் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறினார். பிறகுதான் அந்த மன்னர் தெய்வ சேக்கிழாருடைய தம்பியாரான பாலராவாயரை அழைத்து அமைச்சர் பொறுப்பை கொடுத்தார். திருச்சிற்றம்பலம். எனவே நாம் இப்பொழுது திருக்கூட்ட சிறப்பு சிந்தனை செய்வோம். திருச்சிற்றம்பலம். திருக்கூட்ட சிறப்பு 5வது பாடல். அறந்தை தீர்க்கும் அடியவர் அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய் தழைத்து விதிப்புறு சிந்தையார் அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய் தழைத்து விதிப்புறு சிந்தையார் கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர் இத்திரத்தவர் அன்றியும் எண்ணிலார். அத்தர் வேண்டி முன் ஆண்டவர். இங்கு நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் எல்லாம் வல்ல பெருமானை அத்தர் என்று குறிப்பிடுகிறார். அத்தன் என்றால் தந்தை என்று பொருள். எனவே எல்லாம் வல்ல பெருமான் தந்தையாக இருந்து அடியார்களை ஈர்த்து ஆட்கொண்டவர். அத்தர் வேண்டி முன் ஆண்டவர். எப்படி ஆண்டார்? அன்பினால். சரி, இந்த அடியார்கள் எப்படி எல்லாம் வல்ல பெருமானுக்கு அன்பு செலுத்தினார்கள் என்றால் அன்பினால் மெய் தழைத்து விதிர்பூறு சிந்தையார்.
இதற்கு நாம் எடுத்துக்காட்டு பார்க்க வேண்டும் என்றால் மாணிக்க வாசக பெருமாளுடைய திருச்சதகம். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விளையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி சயசய போற்றி என்றும் கைதான் நெகிழவிடே உடையாய் என்னை கண்டு கொள்ளே என்று நம் மாணிக்க வாசக பெருமான் கூறியிருப்பார். அன்பின் காரணமாக தான். அன்பு இருந்தாதாங்க மெய்தான் அரும். அன்பு இருந்தாதான் அந்த உடம்பானது சிலிர்க்கும், கண்ணிலிருந்து தண்ணீர் வரும். அன்பு இருந்தாதான் மெய் அரும்பும், அன்பு இருந்தாதான் விதிர் விதிர்க்கும், அன்பு இருந்தாதான் பொய்யை உள்ளம் தவிர்க்கும். அது மட்டும் அல்லாமல் அன்பு இருந்தாதான் கை தலைமேல் குவியும். எனவே அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் எல்லாம் வல்ல பெருமான் அடியார்களை ஈர்த்து ஆட்கொண்டவர். இதனால் அன்பின் காரணமாக, அன்பினால் மெய் தழைத்து விதிர்ப்புறு சிந்தையார். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அன்பினாலே எல்லாம் வல்ல பெருமானை வழிபடக்கூடியவர்கள். அன்பினால் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து எல்லாம் வல்ல பெருமானை வழிபடக்கூடியவர்கள். பெருமானே எல்லாவற்றையும் உடையவர். அன்பினால் மெய்தழைத்து விதிர்ப்புறு சிந்தையார் கை திரு தொண்டு செய் கடப்பாட்டினர். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கை தொண்டு செய்யக்கூடியவர்கள். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மக்தறிவீர் உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனமன்றோ கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்தமை தீண்டப் பெறா திருநீல கண்டம். திருஞான சம்பந்த பெருமான் அருளியிருக்கிறார். அங்குள்ள மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்களாம். துன்பப்பட்டிருந்த மக்களை பார்த்து, ஐயா நீங்கள் ஏன் இப்படி துன்பப்படுகிறீர்கள் என்று நம் திருஞான சம்பந்த பெருமான் கேட்க, செங்கோட்டில் இருந்த மக்கள் இங்கு கடும் குளிரினால் அவர் அவதிப்பட்டு இருக்கும் பொழுது இது போல் நீங்களே துன்பப்படுகிறீர்கள் என்று கேட்க, ஐயா இது நாங்கள் செய்த முன் வினை, அதனால்தான் நாங்கள் இப்படி துன்பப்பட்டு இருக்கிறோம் என்று அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம். ஐயா நீங்கள் செய்த முன்வினையின் காரணமாக தான் நீங்க இப்படி துன்பப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அஃது அறிவு. அந்த வினையின் காரணமாக தான் நாங்க இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? அதற்கு உய்வினை நாடாது இருப்பது உண்டமக்கு ஊனமன்றும். அந்த வினையை நீங்கள் தீர்க்க வேண்டும், அதற்கான உய்வை நீங்கள் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணாமல் இருப்பது உங்களுக்கு தானே கஷ்டமாக இருக்கிறது, உங்களுக்கு ஊனம் என்று நம் திருஞான சம்பந்தர் சொல்றார். கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்டப் பெறா திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மீது நான் ஆணையாக சொல்கின்றேன், நீங்கள் உய்வினையை தேட வேண்டும் என்றால் கைவினை செய்து எம்பிரான் கடலை போற்றுங்கள். அது என்ன கைவினை? காவினையிட்டும் புலம்பல தொட்டும் கவிமனத்தால் ஏவினையானையில் மூன்றெழுத்து என்ற இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோ தீவினை வந்தமையை தீண்டப் பெறா திருநீலகண்டம். காவினை இட்டும் குலம் பல தொட்டும், அது என்னென்ன கைவினை என்று அந்த திருநாசகமா சொல்றார். காவினை இட்டும் திருத்தொண்டு. கைவினை என்றாலே நம் நினைவுக்கு வருவது நம்முடைய அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் பெருமான். கையில் உழவாரம் வாயில் தேவாரம் என்று வாழ்ந்த நம் திருநாவுக்கரசர் நம் ஞாபகம் வருவார். காவலத்தும் குலம் தொட்டும் என்று நம் தெய்வ சேக்கடார் பெருமானும் நம்முடைய திருநாவுக்கரசர் வரலாற்றில் அருமையாக கூறியிருப்பார். தன்னுடைய தந்தையார் புகழனார் இறந்து விட்டார். புகழனார் இறந்த உடனே மாதினியார் தன்னுடைய தாயார் உடனே உடற்கட்டையும் ஏறிவிட்டார். பிறகு தன் தமக்கையார் திலகவதியாருக்கு மனம் பேசிய கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் என்ற செய்தியானது அப்படியே எந்த புள்ள வேற பாசமாய் என்று சொல்லுவாங்க. அடுத்தடுத்து ஒரு துன்பப்படமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால மாதினியாரும் தமக்கையார் திலகவதியாரும் என் அன்னையும்
என் தந்தையும் என்னை அவருக்கே கொடுக்க இசைத்தார்கள். என்ன சொல்றாங்க? கலிப்பகையாருக்கு என்னுடைய தந்தையாரும் தாயாரும் என்னை மனம் பேசி முடித்தார்கள். அந்த வகையால் அவருக்கே உரியவன் நான். அதனால என் உயிரை அவர் உயிரோடு இசைவிப்பேன் என்று தமக்கையார் திலகவதி அம்மையாரும் போறாங்க. அப்படி போகும் பொழுது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியார் என்பது நம் திருநாவுக்கரசனோட இயற்பெயர். திருவள்ள வீரர், யாருக்கு இல்ல, திலகவதி அம்மா திருவள்ள வீரர். அக்கா அம்மாவும் அப்பாவும் பெருமான் திருவடி அடைந்து விட்டார்கள். பின்னையும் நான் நீங்க இருக்கீங்க என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நீங்களும் இப்பொழுது உங்கள் உயிரை துறப்பீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னால் நான் போய் என் உயிரை துறப்பேன் என்று மருள் நீக்கியார் திலகவதி அம்மையாரிடம் சொல்றார். அதை கேட்ட திலகவதியார், தும்பியார் உலகாக வேண்டும் என வைத்த தயா உம்பர் உருநிலை விளக்க உயிர் தாங்கி அம்பொன் மணிநூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார். தம்பியாருக்காக திலகவதியார் அம்பொன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி அங்க திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் அனைத்து உயிர்களுக்கும் அன்னம்பாளிப்பு, தண்ணீர் பந்தல், காவலத்து, குளம் தொட்டி என்று அனைத்து திருத்தொண்டுகளையும் திலகவதி அம்மையாரும் மருள் நீக்கியாரும் சேர்ந்து செய்கிறார்கள். இப்படி நன்றாக போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய மருள் நீக்கியார் நம்பர் அருள் இல்லாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். நம்பியார் நம்முடைய மருள் நீக்கியாருக்கு எந்த நெறி மீண்டும் பிறப்புக்கு உண்டாக்காமல் தடுக்கக்கூடிய நெறி என்று ஆராயும் பொழுது சைவ நெறி என்று தெரியாமல் நம்பர் அருள் இல்லாமல் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார். சமண சமயத்துக்கு சென்று விட்டார். சென்று அங்கு சமண பள்ளியில் நன்றாக கற்று தர்மசேனர் என்ற உயரிய பதவியையும் அவர் பெற்று அங்கு இருக்கும் பொழுது இங்கே திலகவதி அம்மையார் எதற்காக இருந்தாங்க? நான் உயிர் துறக்க செல்லும் பொழுது தம்பியார் திருவடியில விழுந்து எனக்காக நீங்க உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்ட தம்பி இப்போ சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்திற்கு சென்று அங்கு தர்மசேனர் என்ற அந்த பெரிய இடத்தில் இருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட திலகவதி அம்மையார் தம்பியார் போட உடனே திரு ஆமூரிலிருந்து திரு அதிகை வீரட்டானத்துக்கு போயிட்டான். திரு அதிகை வீரட்டானத்தில் அங்கிருந்த செம்பவள குன்றை எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி நாளும் திருத்தொண்டு. ஒரு நாள் கூட இந்த திருத்தொண்டு இன்னைக்கு நான் உடம்பு முடியல, அதனால நான் இன்னைக்கு கோயிலுக்கு போல. அது போல இருக்க மாட்டாங்க. உடம்பு முடியுதோ இல்லையோ, எல்லாம் வல்ல பெருமானுக்கு தான் செய்கிற திருத்தொண்டை தினமும் செய்ய வேண்டும் என்று ஒரு நாள் கூட இடையறாமல் நம்முடைய திலகவதி அம்மையார் திருவதிகை வீரட்டானத்து செம்பவள குன்றை எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி நாள்தோறும் திருத்தொண்டு செய்வாங்களாம். அப்படியே கோயில் முழுவதுமாக பெருக்கி மெழுகிட்டு எல்லாம் வல்ல பெருமானுக்கு மலர்களை பறித்து அந்த மலர்களை மாலை கட்டி எல்லாம் வல்ல பெருமானுக்கு அந்த மலர் மாலைகளை சூடி அழகு பார்த்து இன்னும் உள்ள திருத்தொண்டைகள் என்ன இருக்கிறதோ எல்லா திருத்தொண்டுகளையும் திலகவதி அம்மையார் செய்வாங்க. திலகவதி அம்மையார் இத்தனை திருத்தொண்டுகளையும் செய்து எல்லாம் வல்ல பெருமானிடம் ஒரே ஒரு நினைப்பு தான் இருப்பாங்க. நம்ம எல்லாம் வல்ல பெருமான் வளர்த்து கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் பெருமான் முன்னாடிதான் நிற்போம். நின்று சாமி எனக்கு இது வேணும், சாமி எனக்கு படிப்பு வேணும், சாமி எனக்கு வேலை வேணும், சாமி எனக்கு நல்ல ஒரு குடும்பம் வேணும் என்று அவங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ என்று அனைத்தையுமே கேட்டு கொண்டிருப்பாங்க. திலகவதி அம்மையார், பெருமானே என்னை ஆண்டது நீரே ஆகில், என் பின் வந்தவனையும் தாங்கள் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒரு விண்ணப்பம். அது கூட தன் தம்பியாக தான் உயிர் தாங்க சாமி,
தம்பியாருக்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவர் சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்திற்கு சென்று அங்குள்ள சமண பள்ளியில் தர்மசேனர் என்ற பெரும் பதவி இருக்கிறாரா சாமி. சாமி, என்னை ஆட்கொண்டது நீங்க தானே, அதே போல என் பின் வந்தவனையும் நீங்கள் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் சாமி என்று பல முறையும் திலகவதி அம்மையார் எழுத வைத்துக் கொண்டு வருவாங்க. அப்படி நம் திலகவதியா வைத்த பல முறை வைத்த விண்ணப்பத்தின் காரணமாக எல்லாம் வல்ல பெருமான் திலகவதியார் அம்மையார் கனவில் தோன்றி, திலகவதி அம்மையார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். மருள் நீக்கியார் முற்பிறவியிலேயே வாகீச முனிவராக இருந்து எம்மை அடைவதற்காக தவம் முயன்றவர். அதனால் அவரை நாம் சூளை மடுத்து ஆல்வம் என்று எல்லாம் வல்ல பெருமான் திலகவதி அம்மையாருக்கு கனவில் தோன்றி அருள் செய்கிறார். திலகவதி அம்மையாருக்கு இந்த ஆனந்தம். தம்பியார் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு எல்லாம் வல்ல பெருமான் ஆட்கொண்டு வரப்போகிறார் என்று திலகவதி அம்மையார் மிகுந்த ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்முடைய மருள் நீக்கியார் தர்மஸ்தேனராக சமணப்பள்ளி மருள் நீக்கியாருக்கு கடும் சூளை நோய், யாராலுமே தீர்க்க முடியாத அளவிற்கு சூளை நோய். அங்குள்ள சமணர்களும் சமண குருமார்களும் குண்டிகை நீர் மந்திரித்தும் தெளிப்பித்தும் தீராமை. அவங்களால முடிந்த மந்திரங்களை எல்லாம் கூறி அந்த நீரை தெளிக்கிறாங்க, சூழ நோய் தீரல. மயில் பீலி கொண்டு தடவுறாங்க, அப்பயும் சூழ நோய் தீரல. யாராலையும் தீர்க்கவே முடியாது. ஏன்னா அந்த சூழ நோய் கொடுத்தது யாரு? எல்லாம் வல்ல பெருமான். எது கொடுத்தாரு? சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு வரணும். அப்போ சைவ சமயத்திற்கு வந்தாதான் இந்த சூழ நோய் தீரும். இப்படி இருக்கும் பொழுது இதனால் வரை தமக்கு ஒரு அக்கா இருக்காங்க என்ற ஞாபகமே அவருக்கு வருது. ஆனா இப்பதான் ஞாபகம் வருது, நமக்கு ஒரு அக்கா இருக்காங்களே, அவங்க திருவதிகளை இருக்கிறதா கேள்விப்பட்டோமே என்று ஒரு தூதுவர் ஒருத்தர் அனுப்புறார். இது போல என் அக்கா ஒருத்தர் திருவதிகள் இருக்காங்க, அவங்க இங்க அழைத்து வா, அவங்க வந்தால் என் சூழ நோய் தீரும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று நம் திருநாவுக்கரசு பெருமான் சொல்ல, அந்த தூதுவனும் திரு அதிகை வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய திருத்தொண்டுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் திலகவதி அம்மையார் முன்பு அம்மா, இது போல உங்கள் தம்பியா தர்மசேனருக்கு மருள் நீக்கியாருக்கு கடும் சூழ நோய் தீர்க்கவே முடியல, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சூழ நோய் தீரும் என்று சொல்ல, திலகவதி அம்மையார், என் தம்பிக்கு சூழ நோயா, வாங்க உடனே போலாம் அப்படிலாம் சொல்லல. அவனுக்கு சூழ நோய்னா நான் அங்க வரமாட்டேன், அங்க சமணர்கள்லாம் இருப்பீங்க, அங்க திருவேடம் இருக்காது, அங்கு எல்லாம் வல்ல பெருமானும் இருக்க மாட்டார், நான் அந்த சமண பள்ளிக்கு நான் வரமாட்டேன், வேண்டுமென்றால் மருள் நீக்கியாரை இங்கே வர சொல் என்று திலகவதி அம்மையார் கூற, அந்த தூதுவனும் உடனே சமண பள்ளி பாலலி புத்திரம் என்ற சமப்பள்ளியில் இது போல உங்க தமக்கையார் அவர்கள் இங்கே வரமாட்டார்கள், உங்களை வேண்டுமென்றால் திருவதியை வீரட்டானம் கோயிலுக்கு வர சொல்கிறார்கள் என்று சொல்ல, இரவோடு இரவாக சமண சொல்லிட்டுலாம் போக முடியாது, அவங்க அனுப்பவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக ஒரு வெள்ளை ஆடையை எடுத்து உடம்பின் மேல் போர்த்தி கொண்டு 2 பேரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியார் பாடலி புத்திரம் சம்மன் பள்ளியிலிருந்து வெளியேறி திரு அதிகை வீரட்டானம் தமக்கையார் திலகவதி அம்மையார் இருக்கக்கூடிய திரு அதிகை வீரட்டானம் கோயிலுக்கு அக்கா என்று திலகவதியாரை அழைக்கிறார். அழைக்கும் போது திலகவதி அம்மையார், அக்கா சூழை நோய் தீர்க்கவே முடியவில்லை அக்கா, நீங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று சொல்ல, திலகவதி அம்மையாரும் எல்லாம் வல்ல பெருமான் கருவறை திரு அதிகை வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய பெருமானிடம் அழைத்து செல்ல, போய் என்ன கொடுக்குறாங்கன்னா, திருவாளம் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்தது என பெரும் தகையால் பணிந்து ஏற்று அங்கு
உருவார தமக்கு உற்ற இடத்தில் உய்யும் நெறி தருவாராய் தாம் முன் வந்தார் பின்பு தாம் வந்தார். அப்படியே திருவதியை இடைத்தான பெருமானுக்கு முன்பு சென்று திருவாள திருநீர் எல்லாம் வல்ல பெருமானுடைய திருநீற்றினை நம்முடைய திலகவதி அம்மையார் கொடுக்க பெருவாழ்வு வந்தது. இதனோ என்னுடைய பெரு வாழ்வு என்று சொல்லி நம்முடைய திருநாவுக்கரசர் திருநீரை பூசிக்கொண்டு உற்றாய் இளவாறு விளக்ககிரியே கொடுமை வள செய்த நானடியே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன் எப்பொழுதும் தொற்றாய் என் வகிற்றின் அனுபடியே உடலோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியே அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே பெருமானே இந்த சூளை நோயை தாங்கள் தீர்த்து அருள வேண்டும் சாமி என்று விண்ணப்பம் வைத்து உற்றாயினவாறு பதியத்தில் பாடுகிறார். சூளை நோயானது தீர்ந்தது. பிறகு அந்த திருநீரை அணிவித்த உடனே உத்ராட்ச மாலை அணிவித்து உழவார படை கருவியினை நம் திலகவதி அம்மையார் திருநாவுக்கரசு பெருமானை கொடுத்து இனிமே இருக்கிறோம் திருத்தொண்டு எல்லாம் வல்ல பெருமானுக்கு தினந்தோறும் ஒரு நாள் கூட இடைவிடாமல் திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்று அந்த உழவார படை கருவியினை திலகவதி அம்மையார் திருநாவுக்கரசு பெருமான் கொடுத்தார். இந்த நாள் முதல் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானும் தொடர்ந்து அதிகாலையில் வந்து கோயில் முழுவதுமாக கூட்டி பிறகு மெழுகி அழகாக நிலை பெருமாறு எண்ணிதியே நெஞ்சே நீ வா நித்தலும் எம் பெருமானுடைய கோயில் புக்கு புலவதன் முன் அழகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா சய சய போற்றி என்றும் அலைகுணல் சே செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா ஆரூரா என்றென்றே அறற்றானில்லே நெஞ்சே நீ நிலை பெறுமாறு என்னதியே உயிரே நீ இல்லாமல்ல பெருமான் திருவடியை அடைய வேண்டும். மீண்டும் இந்த உலகத்தில் பிறவாமை என்கின்ற பெருவரத்தை நீ பெற வேண்டும். மீண்டும் இந்த உலக இன்பத்தில் சுழலாமல் உலக இன்பத் துன்பங்களில் சுழலாமல் நீ எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை அடைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? புலர்வதன் முன் அப்படின்னா விடியற் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே. சூரியன் உதிப்பதற்கு முன்பாகனா இப்போல்லாம் 6:30 மணி ஆயிடுது. அப்படிலாம் இல்லை, 4 to 6 பிரம்ம முகூர்த்த நேரம். முடியாதவர்கள் 5 மணிக்குள்ளாவது எழுந்து நீராடி விட்டு எல்லாம் வல்ல பெருமான் கோயிலுக்கு சென்று அவர்களால் இயன்ற கொண்டு திருநாவுக்கரசு பெருமான் கூட்டினார், மெழுகினார், பதிகம் பாடினார். அதே போல் நாமும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள்ள இருக்கணும். அவர்களால் இயன்ற தொண்டினை போய் செய்து எல்லாம் வல்ல பெருமானை பதியங்களால் பாடி வழங்கினால் அது மட்டுமல்லாமல் ஆரூரா ஆரூரா என்று அரற்றினால் நாமும் நம் உயிரும் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியில் நிலை பெற்று நிற்கும். எனவே அத்தரு வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய் தழைத்து விதிர்ப்புறு சிந்தையார் எல்லாம் வல்ல பெருமான் அடியார்களை ஆட்கொண்டவர். எதை வைத்து ஆட்கொண்டவர்? அவர்கள் எல்லாம் வல்ல பெருமானுக்கு செலுத்திய அன்பின் காரணமாக அந்த அன்பை வைத்து ஆட்கொண்டவர். அது மட்டுமல்லாமல் கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினர் அடியார்கள் எல்லாம் வல்ல பெருமானுக்கு கை தொண்டு செய்து கைவினைகள் செய்து எல்லாம் வல்ல பெருமான் கோயிலை கூட்டி மெழுகி மலர் பறித்து கோலமிட்டு பூமாலை தொடுத்து போன்ற கைவினைகள் கை தொண்டு செய்து வணங்கக்கூடியவர்கள். கை திருத்தொண்டு செய் கடற்பாட்டினர் இத்திறத்தவர் அன்றியும் எண்ணினார். எனவே 63 நாயன்மார்களில் இதுபோல திருத்தொண்டைகள் கைவினைகள் கைத்தொண்டைகள் செய்துதான் அடியார் பெருமக்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அதுக்கு சொல்றாரு பாருங்க, இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார்.
கைத்திருத்தொண்டு மட்டும் இல்லாமல் வாயால் பதிகங்களையும் தேவாரங்களையும் பாடியும் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு கொடுத்தும் செய்து வாழ்ந்து எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை அடைந்தவர்களும் இதில் இருக்கிறார்கள். இத்திறத்தவர் அன்றியும் எண்ணினார் என்று நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பு 5வது பாடலில் அருமையாக கூறியிருக்கிறார். அடுத்து 6வது பாடல். மாசிலாத மணி திகழ் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். மாசிலாத மணி திகழ் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். சும்பலம். மாசில்லாத மணி. மாசு என்றால் மாசில்லாத மணி திகழ் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். மாசில்லாத மணி என்றால், மாசு என்றால் குற்றம். அப்ப மாசில்லாத மணினா குற்றம் இல்லாத மணியா? அப்படி இல்லை. நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்கின்ற மணி. குற்றம் இல்லாத மணினா ருத்ராட்ச மணி, நாம் அணிகின்ற அக்குமாலை என்று சொல்லுவாங்க. குற்றமில்லாத மணி அப்படின்னா நாம் கடையில வாங்கும் போதே நல்ல தரமா பார்த்து குற்றம் இல்லாத வாங்கணுமா? ருத்ராட்சம் என்பது நாம் செய்கின்ற குற்றங்களை இல்லையாக செய்கின்ற மணி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு மாதவம் தந்திசை வாழ்ந்திட தீரிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். பெரிய புராணம். இதுல தீரிலா திருத்தொண்ட தொகை தர என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறியிருக்கிறார். தீரிலா திருத்தொண்ட தொகைனா தீமையில்லாத திருத்தொண்ட தொகையா? திருத்தொண்ட தொகையில தீமை இருக்கா? இல்ல. அப்ப தீமையில்லாத திருத்தொண்ட தொகையா? இல்ல. நாம் செய்கிற தீமைகளை இல்லையாக செய்கின்ற திருத்தொண்ட தொகை. அதனால்தான் தீரிலா திருத்தொண்ட தொகை. அதே போல்தான் இங்கு மாசிலா மணி என்பது நாம் செய்கிற குற்றங்களை இல்லையாக செய்கின்ற மணி. அதுதான் மாசில்லாத மணி. மாசிலா மணி திகழ் மேனி மேல். இந்த திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுடைய மேனியில எப்பவுமே அந்த மாசில்லாத மணி இருந்து கொண்டே இருக்குமா? மாசிலா மணி திகழ் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். நமக்கு திருவேடம் என்றாலே நினைவுக்கு வருவதும் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமாள் தான். எப்பொழுது மீண்டும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு எல்லாம் அல்ல பெருமாள் ஆட்கொள்ளப்பட்டாரோ அன்று தரித்த திருவேடம் தான். பெருமாள் திருவடியை அடைகிற வரைக்குமே திருவேடத்துடனே இருந்த நம்முடைய திருநாவுக்கரசு பெருமாள். அப்படிப்பட்ட திருவேடத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றில் 3 இடத்தில் பதிவு செய்கிறார். எந்த இடம் என்றால் திரு அதிகை வீரட்டானத்து மக்கள் சூழலை தீர்த்த பிறகு வெளியே வந்தார் இல்லையா? திருவேடத்தில் வந்தார். இந்த திருவேடத்தை அதிகை வீரட்டான மக்கள் காண்கிறார்களாம். அப்பொழுது அந்த திருவேடத்தை பற்றி நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். 2வது திருஞான சம்பந்த பெருமானை காணப்போகிற போது, திருஞான சம்பந்த பெருமானை பார்க்க செல்கிற பொழுது நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பதிவு செய்கிறார். அதன் பிறகு திருவாரூர் இருக்கக்கூடிய அடியார்கள் காண்கிற காட்சி. திருவாரூருக்கு செல்லும் பொழுது அங்குள்ள அடியார்கள் நம் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்று 3 இடங்களில் நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவேடத்தை 3 இடங்களில் திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றில் பதிவு செய்கிறார். எனவே சிந்தை இடையறா அன்பும்
திருமேனிதன்னில் அசைவும் தந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் பந்திலி கண்ணீர் மழையும் வடிவில் பொலிவில் திருநீரும் அந்த விழா திருவேடத்து அரசும் எதிர் வந்து அணைய. இதுதான் நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசரை பற்றி அந்த திருநாவுக்கரசரின் வேடத்தை கூறக்கூடிய ஒரு பாடல். எனவே மாசிலாத மணி திகழ் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். அடியார்கள் யார் என்று கேட்டால் பஞ்சத்தை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு, பஞ்சம் என்றால் என்ன? பஞ்சம் என்றால் தீமையான எண்ணம், கருப்பு என்று வச்சுக்கலாம், கருப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே தூய்மையின் நிறம் வெள்ளை. எனவே அடியார்களுடைய உள்ள தூய்மையானது வெளியிலும் தெரிய வேண்டும் என்று சொல்லி வெளியிலும் திருநீரு பூசிக்கொள்வார்களாம். பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். வெளியே பூசுகிற திருநீற்றை போலவே உள்ளுக்குள்ளே அவர்களுக்கு எந்த ஒரு வஞ்சமும் இருக்காது, எந்த ஒரு தீய எண்ணமும் இருக்காது. திருநீரு போலவே அவருடைய உள்ளமும் தூய்மையாகவும் வெண்மையாகவும் இருக்கும். அதுதான் மாசிலாத மணி திகழ் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். இந்த திருநீரு என்று சொல்லும் பொழுது நகைச்சுவையாக நம்முடைய வாரியார் சுவாமி வரலாறு என்று சொல்லலாம். வாரியார் சுவாமி அழகாக திருநீரை பெற்று அழகாக பூசிக்கொள்வாராம். அப்போ அங்கிருந்த சிறுவர்கள் விளையாட்டாக, என்ன சாமி சுண்ணாம்படுத்திட்டே இருப்பீங்க போல என்றே நம் வாரியார் சுவாமிகளை கேலி செய்வது போல் பேசினாங்களாம். அதுக்கு வாரியார் சாமி கோவப்படவே இல்லை. இப்போ நம்ம திருநீர் பூசுறோம். நம்ம திருநீர் பூசும் போது மற்றவங்க பார்த்து என்னப்பா சுண்ணாம்படுத்திட்டே இருக்க அப்படி கேட்டா நமக்கு கோபம் வரும், கண்டிப்பாக கோபம் வரும். அப்படி இல்லைன்னா நாம நினைப்போம்னா யாராச்சும் பார்த்து நம்ம பத்தி தப்பா நினைச்சிட்டு போறாங்க, திருநீர் பூசிருக்கவே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கும் நமக்கு உள்ள கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா நம்ம வாரியார் சாமி கிடையாது, நன்றாக திருநீரை பூசிக்கொள்வார். அப்போ இருக்கும்போது அவங்க அப்படி கேட்டாங்க, அந்த சின்ன பசங்க, என்ன சாமி சுண்ணாம்பு இருப்பீங்க போல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம வாரியார் சாமி கோவப்படல, சிரிச்சார். அதெல்லாம் சான்றவர்கள், அறிவில் மிக்கவர்கள், சிவஞானம் பெற்றவர்கள், அவருக்கு எது சொன்னாலும் கோவமே வராது. அதுக்கு வாரியார் சாமி பதில் சொன்னாரா, ஐயா தங்கி இருக்கிற வீடுதான் சுண்ணாம்பு அடிப்பாங்க, குடி இருக்கிற வீடுதான் சுண்ணாம்பு அடிப்பாங்க. குடி இல்லாம குட்டிச்சவரா போற வீட்டுக்கெல்லாம் செவத்துக்கெல்லாம் சுண்ணாம்புலாம் அடிக்க மாட்டாங்க. இது சிவம் குடியிருக்கக்கூடிய வீடு, இந்த உடம்பானது சிவம் குடியிருக்கக்கூடிய வீடு, அதனால நான் சுண்ணாம்பு அடிக்கிறேன் என்று சொன்னாங்க. இதை கேட்ட அந்த சிறுவர்களும் வந்து வாரியார் சாமிகளிடம் திருநீர் பூசிக்கொண்டு சென்றார்கள். பாத்தீங்களா, ஒருவர் திருநீரை பூசிக்கொண்டார் என்று அந்த திருநீற்றையும் அவரையும் கேலியாக பேசிய அந்த சிறுவர்களை அவர்களே வந்து திருநீர் பூசிக்கொள்ளுமாறு செய்தார் நம்முடைய வாரியார் சுவாமிகள். அதுதான் அவர்களையே மாற்றினார் பார்த்தீங்களா, அந்த 5 நிமிடங்களில் மாற்றினார் பார்த்தீங்களா. அதுதான் இது அந்த இடத்துல கோவப்பட்டிருந்தா அந்த இடம் வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும், 2 பேர் சண்டை போட்டு போயிருப்பாங்க. ஆனா வாரியார் சுவாமிகள் பொறுமையாக சிரித்து அந்த முக மகிழ்ச்சியுடன் அதற்கான பதிலை கூறியதால் வேறு நெறியில் இருந்த திருநீரே இல்லாமல் இருந்த அந்த சிறுவர்களையும் திருநீரு பூசிக்கொள்ளுமாறு நம்முடைய வாரியார் சுவாமிகள் செய்தார். அதுதான் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள். தேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். எனவே 8 திசை அல்ல, மேல் கீழ் என்று அனைத்து திசையிலையும் இவர்கள் உண்மையையும் தூய்மையையும் உலகமே எடுத்து கூறுகிறது. திருநீற்றினுடைய தூய்மை காரணமாக இருள் நீங்கி பிரகாசித்து உலகத்தின் பொருளை காட்டுகிறார்கள். இவர்கள் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள் என்பதனால் பேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். இவர்களுடைய பெருமையை பேசுவதற்கு வார்த்தையே இல்லை. ஞானசம்பந்தம் கூறுவது போல பேணி அணிவார்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே. திருநீற்றை அணிவோருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். எனவே அடியார்கள் என்பவர்கள் யார் என்றால்
மாசிலாத மணி திகழ் மேனி மேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை பெருக்கினார். அடியார்கள் எப்படி இருப்பாங்க? மாசில்லாத மணி. மாசில்லாத மணி என்றால் குற்றமில்லாத மணி என்று பொருள் அல்ல. நாம் செய்கிற குற்றங்களை, நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்கின்ற மணி, அதுதான் மாசில்லாத மணி. எனவே அந்த மாசில்லாத மணி என்று சொல்லக்கூடிய ருத்ராட்ச மணி கண்ட மணியை அடியார்கள் எப்பொழுதுமே போட்டு தரித்து கொண்டே இருப்பார்களாம். அதுதான் மாசில்லாத மணி திகழ் மேனி மேல். அது மட்டும் அல்லாமல் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள், அவர்கள் பூசுகிற நீரை போல் உள்ளும் புனிதர்கள். உள்ளுக்குள்ள எந்த ஒரு வஞ்சமும் இருக்காது. ஏனென்றால் திருநீர் பூசினால் எல்லாம் வல்ல பெருமான் அந்த நெஞ்சுக்குள்ள வந்துடுவார். பெருமான் வந்துட்ட பிறகு அங்க இருளுக்கு இடமே இல்லை. இப்போ இந்த இடத்திலேயே நாம் அனைத்து விளக்குகளையும் அணைத்து விட்டு இரவு உட்கார்ந்தா, இரவு அமர்ந்தா எப்படி இருக்கும்? இடம் முழுவதுமாக இருட்டா இருக்கும். இதுவே அடுத்த நாள் காலை சூரியன் வெளிப்பட்டு இருக்கும் பொழுது இந்த இடம் முழுவதும் பிரகாசமாக ஒளிவாக அப்படியே காய்ச்சலிக்கிறது இல்லையா? அதே போலதான் நம் உள்ளமானது பஞ்சம் என்ற இருளானது, ஆணவம் என்ற இருளானது சுற்றி கிடந்தது. அந்த இருள் எப்பொழுது நீங்கும் என்றால் நாம் எல்லாம் வல்ல பெருமானுக்கு அன்புடன் பதியங்கள் பாடி கைவினைகள் செய்து எல்லாம் வல்ல பெருமானை வழிபட்டு கொண்டு வர வர அந்த இருளானது போகும். இருள் எப்படி போகும்? ஒளி வந்தால் இருள் போயிடும். எனவே நாம் பதியங்கள் பாடி கைவினைகள் செய்து எல்லாம் வல்ல பெருமானை வழிபட்டு கொண்டு வர பேரொளி பெரும் சுடரான நம் எல்லாம் வல்ல பெருமான் நம் இதயத்தில் வந்துடுவார். அப்படி ஒளியானது விலகி தோன்றும் பொழுது அங்க இருளுக்கு இடமே இருக்காது. இருள் அந்த ஒளியின் முன்னால் அடங்கி இருக்கும். எனவே பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள் பேசினார் எத்திசையும் விளக்கினார் பேச உண்ணா பெருமை பிறக்கினார். இப்படிப்பட்ட அடியார்களுடைய பெருமைகளை பேசுவதற்கு அட்டையே இல்லை. அதுதான் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. திருநீரை யாரெல்லாம் அணிகிறார்களோ அணியக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் பெருமையை தருவது நீரு என்று இந்த பாடலில் தெய்வ சேர்க்கிறார் பெருமான். திருக்கூட்டத்தில் அடியார்களுடைய வேடம் எப்படி இருக்கும்? அந்த வேடமானது அந்த அடியார்களுக்கு எத்தகைய பெருமையை தேடித்தரும் என்பதை இந்த பாடலில் கூறியிருக்கிறார். அடுத்த பாடல் பூதமைந்தும் நிலையில் கலங்கிடும் மாதோர் பாகர் மலர்த்தால் மரப்பிடார் ஓதுகாத உரைப்பின் நின்றார் கோதிலாத குணப்பெரும் குன்றனார். எனவே இந்த பாடலில் திருநீரு கண்டமணி என்று அனைத்தையும் அடியாக கூட்டத்தில் எப்படி இருப்பாங்க, அவங்க எத்தகைய வேடம் தரித்திருப்பாங்க, அந்த வேடம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் தரும் என்று பார்த்தோம். இதுல பூதம் ஐந்தும் நிலையில் கலைஞரும் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் 5 பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 பூதமும் அதன் இயல்பில் நின்று செயல்படாமல் தன் நிலையில் இருந்து கலங்கினாலும், இந்த 5 பூதமும் தன் நிலையில் இருந்து கலங்கினாலும் அடியார்கள் எப்படி இருப்பாங்களாம்? மாதோர் பாக மலர்த்தால் மரப்பிலார். இதுக்கும் நாம் திருநாவுக்கரசர் வரலாற்றிலிருந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்காட்டு, சமணர்கள் நம் திருநாவுக்கரசர் பெருமானை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறிவிட்டார் என்று திருநாவுக்கரசர் பெருமானுக்கு பெரும் துயர்களை விடுவித்தார்கள். அந்த துயரெல்லாம் நம்மளா இருந்தா பயந்து வந்துட்டு இருக்கோம் என்றால் முதல் துன்பமே கடுமையான துன்பம். என்னன்னா, சுண்ணாம்பு நீற்றலை கால்வாயில் நம்முடைய திருநாவுக்கரசர் இட்டார்கள். அந்த சுண்ணாம்பு நீட்டரை இடும் பொழுது, ஐயா எவ்வளவு சூடாக சுண்ணாம்பு நீட்டரு, நம்மளாம் போனா என்ன ஆகுது, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், நான் சென்றது தவறுதான் என்று சொல்லி நாம் போய் மன்னிப்பு கேட்டிருக்கோம். நமக்கு பயம்,
சுவாமி மேல அந்த அளவுக்கு உறுதிப்பாடு நமக்கு இல்லை. ஆனா நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு உறுதிப்பாடு நிறையவே உண்டு. அதனால்தான் நம்முடைய 63 நாயன்மார்கள் அனைவருமே உறுதிப்பாட்டில் மிக்கவர்கள். அந்த துணிவு அவர்கிட்ட இருக்கும். எத்தகைய துன்பம் வந்தாலும் எத்தகைய இடர் வந்தாலும் தான் செய்கிற தொண்டு இருந்து வழுவாமல் இருக்க வேண்டும். அந்த தொண்டின் உறுதிப்பாடு தான் அனைவரும் இப்பொழுது நாயன்மார்களாக போற்றப்படுகிறார்கள். எத்தகைய துன்பம் வந்தாலும் துன்பம்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல, தொண்டு எல்லாம் உள்ள பெருமானுக்கு செய்கிற தொண்டை உடையராது செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டு குங்குளிய கலைய நாயனம். எல்லாம் வல்ல பெருமானுக்கு குங்குளியம் ஒரு தொண்டு, எல்லாம் அருமைகளும் ஒரு தொண்டு. தொண்டுக்கு இடர்பாடு வர போல் இருந்தது. ஏனென்றால் வீட்டுல உணவே இல்லை, மனைவியும் மக்களும் பசியால் வாடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியார் தன்னுடைய உங்களின் ஒரு தாலியை கருட்டி கொடுக்கிறாங்க. இதுக்கு போயிட்டு உணவு வாங்கி கொண்டு வாருங்கள், அரிசியை வாங்கி கொண்டு வாருங்கள், நாம் மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள், பசங்க பசியோடு இருக்காங்க, அவர்களுக்கு உணவு சமைக்கணும், ஒரு அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களோட தாலியை கட்டி கொடுக்குறாங்க. அப்படியும் வாங்கி கொண்டு குங்குளிய கலை நாயனார் செல்கிறார். அந்த வீதியில் நடந்து கொண்டே செல்கிறார். செல்லும் பொழுது அப்படியே எதிரில் ஒருத்தர் வர, ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு வர. என்ன கூவிக்கிட்டே வராது, குங்குளியும் 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 வாங்கலையோ குங்குளியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூவிக்கொண்டே வர. இதை கேட்டால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம எல்லாம் குங்குளிய பெருமானுக்கு திருவிழா செய்யறோம், நம்ம பெருமானுக்கு குங்குளிய சொல்லி நாம் செய்து கொண்டு வரோம். இதே போல நம்ம வீட்லையும் பஞ்சம் நிலவுகிறது, அதே போல தாய் இருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்த நாம தான் என்ன பண்ணியிருக்கோம், அது பார்க்காம அப்படியே நமக்கும் அதுக்கு தொண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நாம கண்ணை முடிக்கிட்டே போயிருப்போம். ஏன்னா வீட்டுல பசி, மனைவியார் பசியோடு இருக்காங்க, மக்கள் தன் குழந்தைகள் பசியால் அப்படியே மெலிஞ்சு போய் கிடக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பாக அதை கண்டிக்காமல் அரிசி வாங்கணும் என்று சொல்லிதான் போயிருக்கோம். ஆனால் 63 நாயன்மார்கள் நம் குங்குளிய கலை நாயனார் அல்லவா, அவர் நின்றார். இன்று ஐயா குங்குளியம் கொடுப்பீங்களா என்று கேட்டார். அதுக்கு நீங்க என்ன தருவீங்க என்று சொல்ல, பொன்தர தாரும் என்று புகழ்ந்திட வணிகன் தானும் என் தலை செய்தது என்ன தாலியை கலைய வீழ்ந்தார் அன்றவன் அதனை வாங்கி அப்போதை கொடுப்ப கொண்டு நின்றினர் விரைந்து சென்றார் நிறைந்தெழு கழுப்பினோடும். ஐயா நான் உங்களுக்கு தங்கம் தரேன், நீங்க அதுக்கு குங்குளியம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறேன். என்ன தருவீங்க, தங்கத்தை என்ன தருவீங்க எனக்கு அப்படின்னு கேட்க, தன் மனைவியார் அரிசி வாங்கி வாருங்கள் என்று கொடுத்த அந்த தாலியை கலைய நாயனார் குங்குளிய நாயனார் அப்படியே கொடுக்கிறார். அதை கொடுத்த உடனே அந்த வணிகன் வாங்கிவிட்டு குங்குளியத்தை கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். நம்முடைய குங்குளிய கலை நாயனார் வாங்கிட்ட பிறகு நம்ம இது வாங்கினது சரியா தவறா, நம்ம ஏன் இதை வாங்கணும், அதுவும் நம்ம வணிக தாலியை கொடுத்து நாம் இதை வாங்கணுமா, அரிசி வாங்க சொல்லிதான் அனுப்பிச்சாங்க, நம்ம அரிசி வாங்க குங்குளியம் வாங்கி சரியா தவறா, அந்த யோசனையே வரல. குங்குளியம் எப்போது கைக்கு வந்ததோ வந்த உடனே முகத்தில் மகிழ்ச்சியானது தெரிந்தது, சிரிப்பு தெரிந்தது. அந்த சிரிப்புடனே கடவுள் பெருமான் கோயிலுக்கு செல்கிறார். சென்று தான் எப்பொழுதும் பெருமாளுக்கு குங்குளியம் எப்படி செய்வாரோ அது போல தயார் செய்து குங்குளியம் போட்டு அப்படியே பெருமாளுக்கு அந்த நாள் முழுதுமா குங்குளியம், தன் பொண்ணு கொடுத்து வாங்குறாள் இல்லையா, நிறைய குங்குளியம் இருக்கும். ஆனால் எல்லா குங்குளியமும் அன்னைக்கு நாள் ஃபுல்லா நாள் முழுதும் எல்லாம் இல்ல பெருமானுக்கு குங்குளிய தூபமானது போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அன்று நாள் இரவு, அப்படி இருக்கும் பொழுது கணவர் வீட்டுக்கு வரல, இரவு ஆயிடுச்சு. மனைவியார் வீட்டு துன்பமோடு இருக்காங்க, மக்கள் அதுக்கு மேல பசியால் வாடுகிறார்கள். குங்குளியக்காரனால வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனா மனைவியார் அரிசி எங்க அப்படின்னு கேட்பாங்க. அம்மா நீ கொடுத்த மங்கள தாலியை வச்சு நான் குங்குளியம் வாங்கி சாமிக்கு தூபம் போட்டுட்டேன் என்று சொன்னா மனைவியார்
இதுவே நம்ம போய் என்ன சொல்லிதான் என்ன பண்ணியிருப்போம்? யா நான் உன்னை எதுக்கு அமைச்சேன்? அரிசி வாங்க சொல்லிதானே அமைச்சேன். நீ போய் அரிசி வாங்காம பொங்கலியம் வாங்கிய பெருமானுக்கு போட்டுட்டு அதை என்கிட்ட தைரியமா வந்த நீ சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்முடைய மூலிகாயானார் வீட்டுக்கே போல. ஏன்னா மனைவியார் அது சொல்ல மாட்டாங்க. ஆனா மக்களும் மனைவியால் பசியால் வாடுவதை அவரால் பார்க்க இயலாது. மனதானது வேதனைப்படும். அதனால வீட்டுக்கே போல, கோயிலே தங்கிட்டார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல பெருமான் மனைவியா கும்பலிய கலைஞனுடைய மனைவியா கனவில் தோன்றி குபேரனை அனுப்பி இல்லம் முழுதும் செல்வ செழிப்பாக மாறுமாறு செய்தாக எல்லாம் வல்ல பெருமான் அது மனைவியா கனவில் தோன்றி, மா எழுந்து போய் சமையல் செய், உன் கணவர் கும்பலிய கலையர் பசியோடு வருவார், அவருக்கு உணவு பரிமாறி என்று எல்லாம் வல்ல பெருமான் கனவில் தோன்றி சொல்ல எழுந்து பார்த்தா வீடு முழுவதுமாக பொண்ணு மணி ரவ ரத்தினம் உணவுகள் என்று அனைத்துமே இருக்கிறது. கும்பனார் இல்லமெங்கும் குறைவிலா நிறைவில் காணும் பொண்ணும் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாயுள்ள எம்பிரான் அருளாம் என்றே இரு கரம் குவித்து போற்றி தம் பெரும் கணவனாருக்கு திரு அமது அமைக்க சார்ந்தார். காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாரும் ஆளும் அன்பு உடைய சிந்தை அடியவர் அடியும் ஆற்றால் சால நீ பசித்தாய் உன் தட நெடு மனையில் நன்னி பாலின் என் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார். எனவே இது சாமி சொல்லிட்டார். அடுத்தது அங்கேயும் தெரியணும் இல்லையா? அங்க உங்களுடைய கலைய நாயனாருக்கு அசைதி கேட்கிறது. ஐயா நீ இதுவும் பசியோடு இருக்கிறார், அதனால உன் வீட்டுக்கு சென்று பாலின் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்று சாமி சொல்றார். உங்களுக்கு நான் யோசிச்சேன், வீட்டுல அரிசியே இல்லை, சாப்பாடே இல்லை, நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு பாலின் அரிசி உண்றது என்று யோசித்து இருந்தாலும் சாமி சொல்லிட்டார். சாமி வீட்டுக்கு போயிட்டு உணவு உண்டுட்டு வா என்று சொல்லிட்டாரு. நான் சாமி சொன்னா கேட்டாகும் என்று சொல்லி உடனே பெருமானை வணங்கிவிட்டு வீட்டுக்கு போனார். இல்லத்தில் சென்ற உட்கார் இரு நிதி குவைகள் ஆத்த செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி வில் ஒத்த நுதலாய் இந்த விளைவிழா வெண்கோல் என்ன அல்வொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார். அப்படியே வீட்டுக்கு மாடி போய் நிக்கிற வீடு அவங்க வீடு மாதிரி இல்லை, பெரிய மாளிகை போல் காட்சியளிக்கிறது. யாரு வீடு இது? நம்ம வீடு தானே இங்க இருந்தது. நம்ம வீடு எப்படி இருக்குது? இரவோடு இரவாக, இரவோடு இரவு கூட இல்லை, ஒரு நேரத்துல எப்படி இவ்வளவு பெரிய வீடு வந்தது என்று பார்த்தா அப்போ அம்மா வெளில வராங்க. அப்படியே வெளில பார்க்கும்போது பட்டு புடவை உடம்பு முழுவதுமா நாங்க யார் இவங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க போலியே அப்படின்னு முழுமையான பாக்குறாரு. வந்து பார்த்துட்டேன்னா அவருடைய மனைவிய அதான் கேட்கிறார், மனைவியே இந்த குவைகள் இந்த நெல் மணி ரத்தினம் என்று அனைத்தும் எப்படி கிடைத்தது என்று சொல்ல மனைவி சொல்றாரு பாருங்க, அல் ஒத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது எல்லாம் வல்ல பெருமான் திருவருளின் பெரும் கருணையால் இது நமக்கு வந்தது, இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு வந்தது என்று மனைவியார் சொல்றார். நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? பூதம் ஐந்தும் தன் நிலையில் கலப்பினும் மாதோர் பாகர் மலத்தால் மலப்பிடார். 5 பூதமும் அதன் இயல்பாட்டில் செயல்படாமல் அந்த பூதம் வேணா கலங்கும். ஆனா அடியார் பெருமக்கள் எப்பொழுதும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து வலுவாது இருப்பார்கள். அதே போல்தான் திருநாவுக்கரசு பெருமானும் நீத்தலையில் சமணர்களிடம் செல்லும் பொழுது திருநாவுக்கரசு பெருமான் பயப்படும். ஈண்டு வரும் விடைகளுக்கு எம்பிரான் உலன் என்று சொல்லி தைரியமாக சொன்னான். தைரியமாக சொல்லிட்டு நீச்சலில் போனான். நீச்சலில் போனா 7 நாட்கள் நீற்றலையில் 1 நிமிடம் இருந்தாலே உடம்பிலிருந்து சாம்பலாகிவிடும். அந்த நீற்றலையில் 7 நாட்கள் திருநாவுக்கரசு பெருமானை இட்டு விடுகிறார்கள். அதன் பிறகு 7வது நாள் சமணர்கள்லாம் சேர்ந்து மன்னாடி கேட்கிறாங்க, மீட்டரை என்ன இருக்கும் என்று கேட்க மன்னர் போய் நீங்கள் திறந்து பாருங்கள் என்று சொல்ல அந்த நீட்டரை திறந்து பார்த்தால் மாசில் வீணையும்
மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீயரே. அந்த நீச்சலையானது கடும் வெப்பத்துடன் இருக்கும் நீச்சலை நாவுக்கரசர் பெருமானுக்கு குளிர்ந்த தென்றல் வீசுவது போல. வீசு தென்றலும் வீங்கு இளவேனிலும் அப்படியே கொதிக்கக்கூடிய நீச்சலையானது அவருக்கு இளவேனில் பருவம் மாதிரி இருக்கும். அப்படியே எல்லாம் வல்ல பெருமான் திருவடி நீங்களில் நம் நாவுக்கரசர் பெருமான் இருந்தார். நீச்சலையில் தென்றல் காற்று வீசியது, இளவேனில் மாதிரி இருந்தது. ஈசன் எந்தை இணையடி நீயலே, எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடி நீயலில் நம் திருநாவுக்கரசர் பெருமான் இருந்தார். அதன் பிறகு அமுதில் நஞ்சு கலந்து கொடுத்தார்கள். பிறகு பட்டத்து யானையை கொண்டு மிதிக்க செய்தார்கள். அது மிதிக்க வரும்பொழுது சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுழத்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அமங்கலன் ஏறும் அகலம் வளாய அரவம் திண்ணன் கெடில புனலும் தயார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாரொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஒரு யானையை கொண்டு மிதிக்க செய்ய போறாங்க. யானை வேகமா வருது. அதை பார்த்து நம்ம தான் என்ன பண்ணிருப்போம், நாம யானைக்கு முன்னாடி வேகமா ஓடுவோம் நம்ம. ஆனா நாவுக்கரசர் பெருமான் ஓடவே இல்லை, பயப்படவும் இல்லை. அப்படியே அங்கேயே நின்றார். எல்லாம் வல்ல பெருமான் எனக்கு துணையாக இருக்கும்போது நான் எதற்கு வந்த மாட்டேன், அஞ்சுவதும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று அந்த பதிகம் பாடினார். யானை வந்து வண்டியிட்டு நம் நாவுக்கரசர் பெருமானை வணங்கி சுத்தி வளமாக வந்து யானை சென்றதாம். இதுதான் உறுதிப்பாடு. பிறகு கல்லில் கட்டி கடல்ல போட்டாங்க. இதெல்லாம் செஞ்சாங்க, வேற வழியே தெரியல என்று இறுதியாக இதுதான் செய்யணும். கல்ல கட்டி கடல்ல போட்டா கல்லு வந்து உள்ள மூழ்கிடும். அப்படியே அந்த கடலிலேயே நாவுக்கரசர் பெருமானும் ஆண்டு போவார் என்று மூழ்கிடுவார் என்று சமணர்கள் திட்டம் போட்டாங்க. அதுக்கு அந்த மன்னரும் ஒப்புதல் தெரிவித்தார். கல்ல கட்டி கடல்ல போட்டாங்க. நம்மளை அந்த கல்ல கட்டும் போதே நம்ம பயந்துருப்போம், ஐயா கட்டாதீங்க ஐயா, நான் எப்படியாச்சும் போயிடுறேங்க, என்னை விட்டுருங்க ஐயா என்று நம்ம தெரிஞ்சிருப்போம். நாவுக்கரசர் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியையும் எல்லாம் வல்ல பெருமான் தமக்கு செய்த கருணையையும் நினைந்து கொண்டே இருந்தார். எதுவுமே பேசல. கல்ல கட்டி கடலையே போட்டுட்டாங்க. 5 எழுத்து மந்திரம். சொற்றுணை வேதியன் சோதி ஆனவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயது. என்னை கல்ல துணையாக கட்டி கடல்ல போட்டா கூட எனக்கு கல்லு துணை இல்லை, எனக்கு நல்ல துணையாக இருப்பது நமச்சிவாயவே என்று சொல்லி 5 எழுத்து மந்திரத்தை பாடினான். கல்லு தெப்பமாக மிதந்தது. எங்கேயாவது நடக்குமா? நம்ம ஒரு சின்ன கல்லை போட்டா கூட அப்படியே தண்ணி உள்ள மூழ்கிடும். ஆனா நாவுக்கரசர் பெருமானே ஒரு பெரிய கல்லில் கட்டி கடல்ல போடுறாங்க. 5 எழுத்து மந்திரத்தை உறுதிப்பாக சொன்னார் நாவுக்கரசர் பெருமான். இந்த கல்லே தெப்பமாக மிதந்து அந்த கல்லே கரையும் ஏற்றி விட்டதாம். இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அந்த மன்னர் திருநாவுக்கரசர் பெருமானுடைய காலில் வந்து விழுந்து, ஐயா நான் செய்ததெல்லாம் தவறுதான், நீங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அந்த மன்னரும் சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்திற்கு மாறினார். எனவே நம்முடைய நாயன்மார்கள் அனைவரும் அவர்கள் செய்த தொண்டிலும் எல்லாம் வல்ல பெருமான் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதிலும் மிக 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 உறுதிப்பாடோடு இருந்தார்கள். நம்மளும் சொல்லுவோம், எல்லாம் வல்ல பெருமான் துணை, எல்லாம் சிவன் செயல் என்று நாமும் சொல்லுவோம். ஆனா அங்க சாமிதான் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்காரு. நம்ம தான் பார்த்து போகணும். ரோடு கிராஸ் பண்ணா கூட நம்ம தான் பார்த்து போகணும், வண்டி எப்படி வேணா வரும் அப்படின்னு நாமும் யோசிப்போம். ஆனா எல்லாம் வல்ல பெருமான் நமக்கு துணையா இருக்கிறார்.
சாமி நம்மளை எங்கே அழைத்து செல்லுமோ அங்க அழைத்து செல்வார் என்ற அந்த எண்ணம், அந்த உறுதிப்பாடு நமக்குள்ள வரணும். அதான் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாக மலர்த்தால் மரப்பிலார் ஓது காதல் உரைப்பில் நின்றார். அவர்கள் பெருமானுக்கு காதலால் அன்பு செய்தார்கள். அந்த அன்பிலும் உறுதிப்பாடோடு இருந்தார்கள். முருகநாயனார் எல்லாம் வல்ல பெருமானுக்கு மலர் கொய்து மாலை தொடுத்து தொண்டு செய்து கொண்டே இருந்தார். மூர்த்தி நாயனார் எல்லாம் வல்ல பெருமானுக்கு சந்தனத்தை அரைத்து பெருமானை கொடுத்தார். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக சந்தன கட்டை வரவானது தடைபட்டு போனது. சந்தனமே வரல. நம்மளால என்ன பண்ணிருப்போம், சரி இந்த ஆட்சி சந்தனம் வரல போல, சந்தனம் எப்போ வருதோ நம்ம சந்தனம் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்திருப்போம். மூர்த்தி நாயனார் சந்தன அதுக்கு இடத்தாண்ட போய் நிற்கிறார். சந்தனமும் இல்லை, கல்லு இருக்கு. சந்தனம் இந்த கையால தான் தேய்க்கும், கையும் இருக்கு, சந்தனம் மட்டும் இல்லையே என்று திரு ஆலவாய் பெருமான் அந்த சந்தனக்கல் கொண்டு போய் நிற்கிறார். இன்றும் அந்த சந்தனக்கல்லானது மதுரை கோயிலில் ஆலவாய் பெருமான் கோயிலில் இருக்கிறது. எனவே சந்தனக்கல் சென்று இந்த கைதான சந்தனத்தை தேய்த்தது, இந்த கை கொண்டு நான் தேய்க்கிறேன் என்று அந்த கல்லில் தன் கையை வைத்து தேய்த்தார். சரி, நம்மளே அது மாதிரி யோசிச்சு நம்ம தேய்ச்சா கூட எவ்வளவு நேரம் தேய்ப்போம்? கொஞ்ச நேரம் தேய்ச்சா கை எரியும். கை எரிச்சா நம்ம எடுத்துருவோம், கை எரியுது கை எரியுது அப்படின்னு. மூர்த்தி நாயனார் கை எரிஞ்சு தோல் எல்லாம் பிஞ்சு ரத்தம் வந்தது. ரத்தம் போயிட்டு எலும்பு வந்தது. எலும்பெல்லாம் தேய்ந்து எலும்புக்குள்ள மூளை என்ற பகுதி இருக்கும். அந்த மூளை என்ற பகுதியும் முழுதாக கை முழுதுமாக தேய்ந்து போனது. அதன் பிறகு எல்லாம் வல்ல பெருமான் காட்சி அளித்து ஆலவாய் பெருமான் காட்சி அளித்து, நீ கவலைப்படாதே, இன்று இரவு முதல் அந்த மன்னனுடைய ஆட்சி முடிந்துவிடும். நாளை முதல் நீ மன்னர் பொறுப்பை ஏற்று நீ தொண்டை தொடர்ந்து செய் என்று பெருமான் சொல்ல, அதே போல அடுத்த நாள் அந்த கர்நாடக மன்னன் இறந்து போனான். அந்த மன்னருக்கு வாரிசு என்று சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து பட்டத்து யானை கண்ணை கட்டி அதன் கையில ஒரு மாலையை கொடுப்போம். அந்த மாலையை அந்த பட்டத்து யானை யார் மேல போடுதோ அவங்க தான் அடுத்த அரசர் என்று முடிவு செஞ்சாங்க அந்த அமைச்சர்கள். அதே போல கண்ணை கட்டி மாலையை கொடுத்தாங்க. அந்த பட்டத்து யானை அந்த மாளிகையிலிருந்து அந்த வீதியெல்லாம் தாண்டி மதுரை எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி விட்டு வெளியே வரக்கூடிய மூர்த்தி நாயனார் கிட்ட போயிட்டு அந்த மாலையை கொடுத்தாங்க. அதற்கு அமைச்சர் எல்லாம் பார்த்துட்டு, இதோ நம்ம அரசர் கிடைத்து விட்டார் என்று ஆனந்தத்துடன் இருக்கிறாங்க. மன்னர் பொறுப்பை ஏற்று அருள வேண்டும் என்று மூர்த்தி நாயனார் கிட்ட சொல்ல, அதுக்கு மூர்த்தி நாயனார் சொல்றார், நீங்க மன்னர் பொறுப்பை ஏற்றும் பொழுது எனக்கு இந்த சடையெல்லாம் கழிச்சு சும்மா இந்த கிரீடம் வைப்பீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு இந்த சடை தான் கிரீடம் என்று சொன்னார். அதன் பிறகு நீங்க மன்னருக்குன்னா சாந்து நிறைய விதவிதமா வைப்பீங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் சாந்து வைக்க மாட்டேன், இதற்கு திருநீர் தான் நான் வைப்பேன். அது மட்டும் அல்லாமல் நான் எப்பொழுதும் ருத்ராட்ச மாலை தான் அணிந்திருப்பேன். இந்த நவரத்தின மாலை அதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது மூன்றிற்கும் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்றால் நான் அரச பொறுப்பை தாராளமாக ஏற்கிறேன் என்று மூர்த்தி நாயனார் சொன்னார். அந்த அமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் நம் நம்பியார் பெருமான் திருத்தலத்தை சொல்லும்போது, உண்மையார் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே திருச்சடையையும் திருநீரையும் திராக்க மாலையும் வைத்து கொண்டு உலகத்தையே ஆண்ட மூர்த்தி நாயனாருக்கு நான் அடியேன் என்று நம்முடைய நம்பி ஆளுநர் பெருமான் திருத்தொண்டர்கள் கூறியிருப்பார். அதுதான் பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாக மலத்தால் மரப்பிலார் ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார் கோதிலாத குணப்பெரும் நின்றனார். எனவே அடியார் பெருமக்கள் என்பவர்கள் இந்த உலகம் வேணாம், இந்த ஐம்பூதங்கள் வேண்டும் என்றாலும் தன் நிலையிலிருந்து கலங்கலாம்.
ஆனால் அடியார் பெருமக்கள், இந்த திருக்கூட்ட சிறப்பில் உள்ள அடியார் பெருமக்கள் எப்பொழுதும் அவரவர் கொண்ட கொள்கையிலிருந்து மாற மாட்டார்கள், வழுவ மாட்டார்கள். சொல்லுவாங்கல்ல, கிழக்கே உதித்த சூரியன் மேற்கே உதித்தான் என்று சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்க ஐம்பூதம் வேண்டாலும் தன் நிலையிலிருந்து கலங்கலாம். ஆனால் அடியார் பெருமக்கள் அவரவர் கொண்ட கொள்கையிலிருந்தும் உறுதிப்பாட்டிலிருந்தும் எப்பொழுதும் வழுவ மாட்டார்கள் என்று சொல்றார். மாதோர் பாகர் மலத்தால் மரப்பிலார். எப்பொழுதும் பெருமாளுடைய திருவடியை நினைத்து கொண்டே இருப்பாங்க, திருவடியை மறக்கவே மாட்டார்கள். மட்டுமல்லாமல் ஓது காதல் உரைப்பின் நிலை நின்றார். அவர்கள் எல்லாம் வல்ல பெருமான் மீது ஆறாத காதல், ஆறாத அன்பையும் செலுத்துவார்கள். அந்த அன்பையும் உறுதிப்போடு உரைப்போடும் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால் கோதிலாத குணப்பெரும் குன்றனார் என்று நம் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் இந்த பாடலில் அருமையாக கூறியிருக்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அடியார் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெய்வ சேக்கிழார் சொல்றாரு பாருங்க. கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார். கேடு என்ற சொல்லுக்கு நேர்பொருள் குறைதல் என்று பொருள். ஆக்கம் என்று சொன்னால் மிகுதி. எனவே குறைவு மிகுதி இரண்டு நிலையும் கெட்டவர்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார். கூடுதல் குறைவு. இப்போ அவர்களுடைய அன்புல கூடுதல் குறைவு என்று இருக்கவே இருக்காது. எப்பவுமே ஒரே அன்புதான். இப்போ நாங்களே அன்பு செலுத்துற எல்லாம் வல்ல பெருமானுக்கு, பெருமான் நாம் கேட்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றி நமக்கு தேவையானதை கொடுத்தார் அப்படின்னா நமக்கு பெருமானுடைய அன்பு மிகுதியா இருக்கும். இதுவே நாம் வைத்த விண்ணப்பத்தை எல்லாம் வல்ல பெருமான் நிறைவேற்றுவதற்கு இன்னும் இந்த உயிர் பக்குவப்படல, அதனால கொஞ்சம் நேரம் தாழ்த்தலாம் என்று சொல்லி கொஞ்சம் நேரம் போக போக நமக்கு பெருமான் மேல அன்பு என்னாகும், குறைந்து கொண்டே போகும். ஆனா நம்ம திருக்கூட்ட சிறப்பில் குறிப்பிடப்பட்ட அடியார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அவருக்கு இந்த மிகுதி தாழ்வுனா என்னன்னே தெரியாது. எப்பவுமே எல்லாம் வல்ல பெருமானுக்கு ஒரே போல அன்பு. என்னதான் செல்வம் மிகுந்தாலும் ஒரே அன்புதான். செல்வம் குறைந்து வறுமை வந்து உணவே இல்லாம போனாலும் எல்லாம் வல்ல பெருமானுக்கு முதல்ல செலுத்தின அன்பு அப்படியே வரும். எடுத்துக்காட்டி நம்ம சிறுத்தொண்ட நாயனார் கூட எடுத்துக்கலாம். அவருடைய தொண்டு, அவருடைய கொள்கை என்னன்னா, ஒரு நாளில் ஒரு அடியாராவது உணவு உண்ட பிறகுதான் தான் உணவு உண்ண வேண்டும் என்பது திருத்தொண்ட நாயனாரின் கொள்கை. எல்லாம் வல்ல பெருமான் திருத்தொண்ட நாயனாருடைய தொண்டை உதவிக்கு உணர்த்த அன்று ஒரு நாள் எந்த அடியாரும் உணவு உண்ண வரவே இல்லை. எந்த அடியாரும் கிடைக்கல. அதனால சாமியே பைரவராக வேடம் கொண்டு, உருத்தராக வேடம் கொண்டு கோயில் முன்பு அந்த குளத்தாண்டிலிருந்து அமர்ந்திருக்கிறார். அடியார் கிடைத்து விட்டார் என்ற ஆவுடன் சிறுத்தொண்ட நாயனார் சென்று, சாமி அடியை பேர் சிறுத்தொண்டர் என்று சொல்றார். ஓ, நீர்தான் அந்த பெரிய சிறுத்தொண்டரே என்று சாமி கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது சிறுத்தொண்ட நாயனார் என்று சொல்றார், சாமி இங்க வந்து அடியன் இல்லத்திலிருந்து அமுது ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று சொல்றார். அதுக்கு சாமி சொல்றார், நான் ஒரு உருத்திர பைரவன். நான் வருடத்தில் 2 முறை தான் உண்பேன். அதுல உணவு உண்ண வேண்டிய நாள் இன்னைக்குதான். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி சாமி. அப்படி நான் அசைவம் தான் உண்பேன். அது உன்னால கொடுக்க முடியாது. சாமி நீங்க வாங்க சாமி, நான் கொடுக்குறேன் சாமி என்று சொன்னான். அதுவும் நான் பசு மட்டும்தான் உண்பேன். அது உன்னால கொடுக்கவே முடியாது. என்னிடம் அனைத்து வகையான பசுகளும் நான் வளர்க்கிறேன் சாமி. உங்களுக்கு என்ன பசு வேண்டும் என்று சொன்னால் அந்த பசுவை நான் சமைத்து வைக்கிறேன் சாமி என்று சொல்றார். நான் உண்பதுவோ நரப்பசு என்று சொல்றார் எல்லாம் வல்ல பெருமான். அதாவது
நாம் பிள்ளைக்கறி உண்போம் என்று சொல்றார் சாமி. கேட்ட நம் திருதண்ட நாயனாருக்கு மிகவும் அப்ப கூட சாமி சாமி நான் சென்று எப்படியாவது அந்த உணவை ஏற்பாடு செய்து அவங்களை அழைக்கிறேன் என்று சொல்றாரு. அப்ப கூட இதுவே நாம அவங்க இருந்திருந்தா சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் கூட நம்ம போய் சாப்பிட்டுலாம், நாளைக்கு 2 அடியாரை கூட்டின்னு வந்து எப்படி 2 அடியாரை கூட்டின்னு வந்து நான் சாப்பிடலாம். நேற்று ஒரு நாள் அடியார் ஒருத்தர், இன்னைக்கு ஒரு நாள் அடியார் ஒருத்தர், 2 அடியார் நம்ம கூட சாப்பாடு போட்டா நம்ம இந்த தொண்டு தலைவர் வராது அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம போய் சாப்பிட்டுருக்கோம். அதுவும் சாமி அந்த கூட அந்த பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு பாருங்க. பிள்ளை வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பருவத்தில் இருக்கணும். தாய் பிரிக்க தந்தை வந்து அறியணும். அறியும் பொழுது தாயையும் வேதனைப்படக்கூடாது, தந்தையும் கஷ்டப்படக்கூடாது, அந்த குழந்தையும் முகம் வளர்ந்த விஷயம் தெரியும் என்று சொல்றார். எந்த இடத்தையாவது நடக்குமா இது மாதிரி? சரி இதே ஒரு குழந்தை அப்ப கூட தாய் பிரிக்க தந்தை அறியும் போது அந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்கேயுமே நடக்காது. ஆனா சிறுவந்த நாயனார் தென்காட்டு நங்கை அவருடைய மனைவியார் சீராள தேவர் அவருடைய திருமகனார். தொண்டில் இடையூறு வரக்கூடாது என்று சொல்லி அந்த சிறு குழந்தை அந்த குழந்தையும் தன் தந்தையார் தொண்டு இடர்பாடு வரக்கூடாது என்று சொல்லி அப்பா உங்கள் தொண்டுக்கு நான் திரும்புவதாக மாறுகிறேன் என்று சொல்லுதான் வந்து. அதே போல தாய் பிடிக்க தந்தை அறையிறாங்க. அந்த குழந்தையை வைத்து திவ்யாவுக்கு சமைத்து வயலாக அந்த பெருமானை கொண்டு வந்து அமர வைத்து இப்படி கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி உணவு கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும் என்று இளையான்குடிமான வரலாற்றுல நம்முடைய தீட்சையாக பதிப்பார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி அடியார்கள் அழைத்து வந்து அமர வைத்து அவருடைய பாதங்களை விளக்க வேண்டும், திருவடி பூசை செய்ய வேண்டும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விலக்கி மண்டு ஆதரினால் ஆதரத்து இடை வைத்து அர்ச்சனை செய்து அவரை அமர வைத்து விழாமல்ல பெருமானுக்கு எப்படி உணவு கொடுக்கணும்னா மாதிரி கொடுத்து மலர் வைத்து தீபாவளியை காட்டுவோமோ அதுபோல அடியாருக்கும் மலர் வைத்து தூப தீபம் காட்ட வேண்டும். மாகேஸ்வர பூசை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நம் தேசியாக சொல்றார். அதே போல நம்முடைய சிறுதண்ட நாயனாரும் அடியாரை அழைத்து வந்து திருவடி பூசை செய்து அமர வைத்து உணவெல்லாம் பரிமாறி வைத்திருக்கிறார். அப்பொழுது அப்போ கூட நம்ம பெருமாள் அமைதியா இல்லாம சொல்றார், நீங்களும் உங்க காலத்துல உணவுலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சொன்னார், சாமி அடியார் உண்ட பிறகுதான் நான் உண்பது வழக்கு சாமி, அதனால நீங்க முதல்ல சாப்பிடுங்க சாமி என்றார். அதுக்கு நம்ம சாமி சொல்லிருக்கலாம், சரி நான் ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டேன் நீங்க பக்கத்து போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லல, உங்க மகன் எங்க, உங்க மகனை அழைத்து வாருங்கள், நானும் உங்க மகனும் சேர்ந்து உண்றோம் என்று சொல்றாரு. அவருடைய மகனை தான் அங்கு உள்ளே கரியாக இருக்கிறார்கள். இந்த அடியார் மகனை அழைத்து உணவு அழைக்கிறாரே, எப்படி நான் கூறுவேன்? சாமி அவன் வரமாட்டான் சாமி என்று சொல்றார். அவன் இங்கு வரமாட்டான் என்று சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வெளில போய் அவன் கூப்பிட்டு வருவான் என்று நம் அடியாராக வந்த பெருமான் சொல்றார். போய் சீராளா அடியார் உண்ண அழைக்கிறார் வா, சீராளா அடியார் உண்ண அழைக்கிறார் வா என்று தாயும் தந்தையும் சிறுதண்ட நாயனாரும் வெண்காட்டு நங்கை அம்மையாரும் போய் அழைக்கிறார். எல்லாம் வல்ல பெருமாள் திருவருளால் சீராள தேவர் ஓடி அடி பள்ளிக்கூடம் பொழுது வீகத்தில் வராமல் அப்படியே ஓடி வர உள்ளே சென்று பார்த்தால் அடியலாக வந்த பெருமானை காணும், பாத்திரத்திலிருந்த பிள்ளைகளையும் காணும். நாவல்ல பெருமான் தான் வந்திருக்கா இப்படி உரைகிறாங்க. அப்போது நாவல்ல பெருமான் அம்மையோடு முருகப்பெருமானிடம் வந்து காட்சி அளிக்கிறாங்க. நம் 63 நாயன்மார்களில் சிறந்த நாயனாருக்கு மட்டும்தான் முருகப்பெருமானுடன் எல்லாம் வல்ல அம்மையப்பர் வந்து காட்சி அளித்தாங்க. காட்சி அளித்து தொண்டை நீ இடையறாமல் செய்து தொண்டின் இறுதியில் என் திருவடியை வந்து அடைவார் என்று எல்லாம் வல்ல பெருமான்
திருத்தொண்ட நாயனாருக்கு அருள் செய்து அப்படியே திருத்தொண்ட நாயனாரும் பல நாள் தொண்டு செய்து பெருமான் அடைந்தார். எனவே கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இப்போ ஒரு மண்ணால் ஆன பாத்திரம் இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு பொற்கிண்ணம் இருக்கு. நம்ம போனா என்ன எடுப்போம்? மண்ணால் ஆனது, அது விலை கம்மி, நமக்கு அது தேவைப்படாது. இது பொன்னால் ஆனது, இப்போ தங்கம் ரொம்ப விலை விற்கிது, நம்ம பொண்ணை எடுத்துப்போம். அது நம்ம பொண்ணை எடுத்துப்போம். ஆனா அடியார்கள் எப்படின்னா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இப்போ எங்க மண் பாத்திரம் செம்பொன்னை வச்சோன்னா அவங்க ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியும். இது விலை மிகுதி, இது விலை கம்மி தெரியாது. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். பெருமான் மீது அவர்களுக்கு எதிர ஆறாத அன்பின் காரணமாக அவர்கள் எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி கொண்டே இருப்பாங்களாம். கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விதியின் விரலில் விளங்கினார். எல்லாம் வல்ல பெருமானை உங்களை வணங்கி கொண்டிருந்தால் அது மட்டுமே எனக்கு போரும் சாமி, எனக்கு வீடு கூட வேண்டாம் சாமி என்று அடியார்கள் இருப்பாங்களாம். எனவே இப்போ சொன்ன அடியார்கள் எப்படி இருப்பாங்க? கேடும் ஆக்கவும் கெட்ட திரும்பினார். அவர்களுடைய அன்பில் உயர்வு தாழ்வு அதிகம் கம்மி என்று அன்புல மேல கீழே என்றே இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் சமநிலையில், பொருள் இருக்கும் போது எப்படி அன்பு செலுத்தினார்களோ பொருள் இல்லாமல் வறுமை வந்து இருக்கும் பொழுதும் அதே போல அன்பு செலுத்தினார்கள் என்று பார்த்தோம். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஒரு இடத்துல மண்பாத்திரமும் செம்பொன்னும் வச்சா அவங்க ரெண்டத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். எல்லாம் வல்ல பெருமான் மீது அவர் கொண்ட அன்பின் காரணமாக அவர்கள் எப்பொழுதும் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை தொழுது கொண்டே இருப்பாங்க என்று நாம் இந்த பாடலில் பார்த்தோம். இன்று மொத்தம் நாம 4 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். 5, 6, 7, 8 என்று 4 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். அது 5வது பாடல்ல அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய் தழைத்து விதிர்ப்புது சிந்தையால் கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினார் இத்திறத்தவர் அன்றையும் எண்ணினார். எல்லாம் வல்ல பெருமான் தந்தை, அவர்தான் உலக உயிர்களுக்கு தந்தை, அவரே வேண்டி முன் ஆண்டவர். எல்லாம் வல்ல பெருமான தந்தையாக இருந்து இந்த அடியார் பெருமக்களை ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள், எப்படி ஆட்பட்டப்பட்டவர்கள் என்றால் அன்பினால் மெய் தழைத்து விதிப்புது சிந்தையார். அவர்கள் செலுத்திய அன்பை காரணமாக கொண்டு எல்லாம் வல்ல பெருமாள் அவர்களை ஆண்டார். கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினர். இந்த அடியார்கள் கை தொண்டு செய்து பெருமானை வணங்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் கை தொண்டு செய்யாமல் எல்லாம் வல்ல பெருமானுக்கு மட்டும் அன்பு செலுத்தி வீடு வேறு அடைந்த அடியார்களும் எண்ணிலாதவர்கள் இருக்கிறார்கள் என்று 5வது பாடல் பேசுகிறார். 6வது பாடலில் மாசிலாத மழைகள் மேனிமேல் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள் பேசினார் எத்தினமும் விளங்கினார் பேச ஒன்னா பெருமை தேங்கினார். அடியார்களானவர்கள் மாசில்லாத மணி, குற்றம் இல்லாத மணி. குற்றம் இல்லாத மணி என்றால் நாம் செய்ய குற்றங்களை இல்லையாக செய்கின்ற மணி. அந்த மணியை எப்பொழுதும் அணிந்து கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள். அவர்கள் பூசுகின்ற வெண்மையான திருநீற்றை போலவே அவர்கள் உள்ளமுமானது எப்பொழுதும் வெண்மையாகவே இருக்கும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேசினால் திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை பெருக்கினார். இப்படிப்பட்ட அடியார்களுடைய அந்த பெருமையை பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை என்று பார்த்தோம். பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீதி என்று நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கையும் பார்த்தோம். பூதம் 5 தன் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தார் மலர்ப்பிலார் ஓது காதல் உழைப்பை நின்றார் கோதில்லாத குணப்பெரும் குன்றனார். 5 பூதங்களும் தன் நிறையில் வேண்டுமானாலும் கலங்கலாம். ஆனால் அடியார் பெருமக்கள் பெருமான் மீது அவர் கொண்ட நினைப்பிலிருந்து எப்பொழுதும் மாற மாட்டார்கள். மாதோர் பாகர் மலர்த்தார் மலர்ப்பிலார் ஓது காதல் உரைப்பில் நெருங்கின்றார். அவர்கள் ஒரு உரைப்புடனும் அந்த கொள்கையிலும் வலுவாமல் இருப்பார்கள். கோதிலாத குணப்பெரும் குற்றனார். அடுத்தது கேடும்
ஆக்கவும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவையை நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். அடியார்கள் என்பவர்கள் அவர்கள் செலுத்துகிற அன்பில் உயர்வு தாழ்வு மிகுதி குறைவு என்று சொல்லி இருக்கவே இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் ஒரே அளவிலான அன்பை எல்லாம் வல்ல பெருமானுக்கு செலுத்துவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களிடம் எத்தகைய விலை மதிப்புள்ள செல்வத்தையும் விலை மதிப்பற்ற ஒன்றையும் எடுத்துக்கொண்டு வைத்தாலும் அவர்கள் இரண்டையும் ஒன்று போலதான் பார்ப்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று சொல்கிறார். கூடும் அன்பினில் கும்பிடலை அன்றி அவர்கள் பெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக எல்லாம் வல்ல பெருமானை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். இதை நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பில் அருளிய 5, 6, 7, 8 போன்ற பாடல்களை இன்று எல்லாம் வல்ல திருவள்ளாலும் குருவலாலும் என்ன செய்தும். முதலில் பெரிய புராண நூல் எப்படி இயற்றப்பட்டது, யாரால் இயற்றப்பட்டது, அதன் வரலாறு என்ன, பிறகு பெரிய புராண நூல் எப்படி அரங்கேற்றம் செய்யப்பட்டது என்பதை எல்லாம் நாம் சிந்தனை செய்தோம். இந்த 19 நாயகனையும் இந்த எளியனையும் பல அருளாளர் பெருமக்கள் ஞானாசிரிய பெருமக்கள் பேசிய இந்த இடத்தில் தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்ற மாதாந்திர வழிபாட்டில் ராஜாஜியால் தொடங்கப்பட்ட இந்த வழிபாட்டில் 19 நாயகனையும் இந்த அருமையான இடம் நம்முடைய நடராசர சபையில் பல அடியார் பெருமக்களும் ஞானாசிரியர் வந்து வகுப்பு நடத்தக்கூடிய இந்த அருமையான இடத்தில் இந்த எளியனையும் பேச வைத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கோடான நன்றிகள் என்று சொல்லி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். காவாய் கண்ணத்திரனே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எந்நாட்டிய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாளும் போலும் ஒரு சேர திருவருளும் குருவருளும் நம்மை நோக்கி நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் 467வது வழிபாடானது மிக சிறப்பான முறையிலே 2 அமர்வுகளாக பிரித்து 2 அமர்வுகளுமே மிக சிறப்பான முறையிலே அருமை இளவல் விஞ்ஞான சம்பந்தம் சுமார் 1.5 மணி நேரம் பேசினார். வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு கதை நினைவுபடுகிறது. வாரியார் சுவாமிகள் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளை பற்றி ஒரு சொற்பொழிவு செய்திருக்கிறார். அப்பொழுது அந்த சொற்பொழிவில் ஒரு செய்தி சொல்லுவார். சென்னையிலிருந்து திருவொற்றியூரிலே ஒரு சொற்பொழிவுக்காக அவங்க அண்ணாவை அழைத்தார்கள். அப்பொழுது அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால இவர் அனுப்பிச்சாங்க. சிட்டியாருக்கு போறாரு, நீ போய் சொல்லிட்டு வான்னு. ஏதோ கொஞ்ச நேரம் போய் சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தார். அவங்க அண்ணன் சொன்னார், இவன் போயிருக்க மாட்டான், வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. மறுநாளும் செட்டியார் முன்னாடி ஆள் அனுப்பிச்சாரு, அடுத்து வண்டி அனுப்பிச்சாரு. தம்பி இப்போ இவர் ரெடி ஆகிட்டார், அண்ணா சதாசிவம் ரெடி ஆகிட்டார். அவர் செட்டியார் உங்களை கூப்பிடலைங்க, அவங்க தம்பியை கூப்பிட்டு சொன்னார். சரி போனார், இவரும் பின்னாடியே போனார். ஒரு 6 மணி நேரம் சொற்பொழிவு செய்தார். அப்போ அண்ணன் வெளியே நின்று கலங்கினார். இத்தனை அருமை மிக்க தம்பியை நாம் விளக்கி வச்சுக்கோமே, ஞான சம்பந்தனை போல் பேசுகிறார், வள்ளுவனை போல் பேசுகிறான். இத்தனை அருமையாக பேசக்கூடிய ஒரு செல்வத்தை நாம் விலக்கி வைத்திருக்கிறோமே என்று தம்பி பேச சொல்ல எனக்கு அந்த நினைப்பாங்க.
நம் மன்றம் செய்த புண்ணியம் நமக்கு இளமை எளிதிலேயே நமக்கு சொற்பொழிவாளரே கிடைத்தது. சில வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா அப்பா செய்த புண்ணியம் சிறந்த மகன்களை பெற்றார்கள் என்று சொல்லுவார். நம் மன்றம் செய்த பெரும் புண்ணியம். ஆகினால்தான் அண்மையிலே கூட நாம் பார்த்தோம், சைவஞான மரபு என்ற ஒரு மடத்தை நிறுவினோம். அதற்கு நம்முடைய குருநாதர் தான் சீர்வளசீர் ஞானோடி அடிகளார் தான் முதற்குறவராக பதவியேற்றுக் கொண்டார். அதில் நம் குரு மரபை பார்த்தோமேயானால் எந்த ஒரு இயக்கத்துக்கும் அந்த மாதிரி ஒரு குரு மரபு இருக்குதா என்று சொன்னால், ஒரு மடாலயத்துக்கு பிறகு ஒரு மடத்துக்கு ஒரு மன்றத்துக்கு ஒரு மரபு இருக்குது என்றால் நம்முடைய மன்றமாக தான் இருக்கும் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். நம்முடைய குருமார்கள் எல்லாம் சொன்னார்கள் என்றால், முதல் குருமாரை சொன்னாலே எல்லாரும் மிரளுவாங்க. சண்டமாறுதல் சண்டமாறுதல் அவருடைய பட்ட பேர் சண்டமாறுதல். தோமஸ் அவங்க ஒரு ஆய்வுக்கு போறாங்கன்னு சொன்னா 4 வண்டி புத்தகங்கள் அவர் பின்னாடி போகும், எடுத்துக்காட்டு சொல்வதற்காக. இந்த நூலிலே இந்த மாதிரி சொல்றாங்க, அந்த நூலில் அந்த மாதிரி சொல்றாங்க. இவையெல்லாம் இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் இதைத்தான் நிலைப்பாடாக சொல்கிறார்கள் என்று அறுதியிற்கு உறுதியாக சொல்லுவார். அவரை நாம் முதல் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழையும் சைவத்தையும் இது கண்களாக போற்றிக் கொண்டிருந்த மறைமலை அடிகளாரை 2வது குருநாதராக போற்றிக் கொண்டு உலகத்துக்கே திருக்குறளுக்கு ஒரு மனம் என்று அமைத்து, வேற எந்த ஒரு துறையிலுமே அந்த மாதிரி இல்லை. உலக நூல் உலக பொதுமுறை எல்லாம் சொல்றாங்க, ஆனா அதுக்குன்னு ஒரு மனம் இல்லை, அதுக்குன்னு ஒரு மடாதிபதி இல்லை. அப்படி ஒரு குருநாதரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இளவழகனார் இவர்கள்லாம் தனித்தனியா வந்தவங்க கிடையாது. சோமசுந்தர நாயக்கருடைய அடி ஒட்டி வந்தவர் நம்முடைய மறைமலை அடிகளார். நம்முடைய மறைமலை அடிகளாருடைய அடி ஒட்டி வந்தவர் நம்முடைய இளவழகனார். நம்முடைய இளவழகனாருடைய அடி ஒட்டி வந்தவர் நம்முடைய இந்த பகுதியிலே வாழ்ந்து வந்த ஆளரசு ஐயா. அவர் மிக எளிமையானவர். யார் எது கூட்டாலும் வந்துவார், வரலன்னு சொல்ல மாட்டார். ஒரு நாளைக்கு 2 நிகழ்ச்சி ஒத்துக்கினாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7:30 ஒரு கல்யாணம் ஒத்துக்கினாரு. அவர்கிட்ட கேட்பாரு, 9:10 வச்சுக்கிறேன் நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு. நான் வரமாட்டேன்னு சொல்ல, 7:30 ஒரு கல்யாணம் வச்சு போறேன், நீங்க 9:10 வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு. மக்களும் இவர் வந்தா போதுங்கிறதுனால அதை மாத்திக்குவாங்க, அது முன்ன போயிடுவார். இவ்வளவு கூட அவ்வளவு கூடலாம் கேட்க மாட்டார். வெறும் வெத்தலை பாக்கு வச்சு கையில கொடுத்தாலும் வாங்கி போயிடுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். எனக்கு சுமார் ஒரு 6-7 வயசு இருக்கும். எங்க தாத்தா கிட்ட சொன்னாரு, இவனுக்கு ஒரு சமய தீட்சை பண்ணிருக்கலாம், கூடவே இருக்கிறான், அவனுக்கு சமீதிக்கை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம போவார். எங்க தாத்தாவுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எதுவுமே எங்க ஆயா கிட்ட கலந்து பேசிதான் செய்வார். அந்த அம்மாயிட்ட சொன்னோன்னே, ஐயா சொல்லிட்டாங்க செஞ்சிருங்க, ஐயா சொல்லுனா பரவாயில்ல, ஐயா சொல்லிட்டாங்க பருவார்த்தை வேணா செஞ்சிருக்காங்க. எனக்கு ஒருவனுக்காக தனியாக இந்த இடத்துல தான் வந்து வேள்வி சாலையை வச்சு எனக்கு இங்கே தான் வந்து சமீதிக்கு கொடுத்தாங்க. நான் ஒருவன் தான், வேற யாருமே இல்லை. அப்போ தாத்தா கேட்டாங்க, வேற யாராவது சேர்த்து பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஆனால் அவனுக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதனால அவனுக்கு பண்ணலாம், அப்புறம் யாரெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இந்த மாதிரி எனக்கு தனியாக இங்கே சமயம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா விசேஷம் வந்து அவருடைய முதல் ஆண்டில் வந்து பவானியில் போய் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மரபு சார்ந்த ஒரு மன்றத்தில் நம்ம வந்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி மரபு சார்ந்த மன்றத்தில் இருப்பதினாலே தான் அந்த புண்ணியம் செய்த மன்றம் என்ற காரணத்தினால்தான் இளம் சொற்பொழிவாளர்களை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது, அவருடைய சொற்பொழிவை நம்மால் கேட்க முடிகிறது. வேற எந்த மடத்துல போய் சொல்லுங்க, சவால் விடும். மறைமலைகள் சொல்ற சவால் விடுறாங்க.
சொல்லுங்க பார்ப்போம், வேற இடத்துல இருக்க எங்க இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி மிக சிறப்பான சொற்பொழிவு செய்வார். பெரிய புராணம் தொடர்வது எப்படி, மூல நூல் எங்கே இருக்கிறது, யாரெல்லாம் அதற்கு மூலமாக இருந்தார்கள், அந்த நூல் எப்படி வழிகாட்டியது நமக்கு, அந்த நூல் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் சுருக்கமான முறையிலும் தெளிவான முறையிலும் சொன்னார். அத்தகைய இளவலுக்கு மண்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவான வகையிலே தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதம் மன்றத்தினுடைய வழிபாடானது அருகாமையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் காசி விஸ்வநாதர் திருக்கோயிலிலே தான் வைத்திருக்க வேண்டும். அந்த திருக்கோயில் அணுகி கேட்கும் பொழுது அந்த செயலாளர், இப்பொழுது இங்கே வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, சில மாதங்கள் கழித்து நீங்கள் வாருங்கள், நாம் அப்போது வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வழிபாட்டிற்கு உணவுக்கு திரு சம்பந்தம் ஐயாவும் திரு சுசீலா சம்பந்தம் ஐயாவும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க ஒரு வைப்பு நிதி வச்சு உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலில் நீங்கள் ஆண்டுதோறும் ஒரு மாதம் வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த வழிபாட்டில் இந்த வைப்பு நிதியை வைத்து நீங்கள் உணவு பரிமாற வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். தாத்தாவுடைய காலத்தில் சண்முக செட்டியார் அமைப்பாளராக இருந்தபோது கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அது தொட்டு இன்னைக்கு நடக்குது. அது நடுவில் அந்த கொரோனாவனால கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ தொடர்ந்து சென்ற ஆண்டு கூட பண்ணுவோம் அந்த கோயிலை. அந்த மாதிரி சூழல் அங்கே இருந்த காரணத்தினால அவர்கிட்ட சொல்லி, நான் சில மாதங்களாக இருக்கணுமா நான் கேட்டு அங்கேயே வைத்துக் கொள்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அவருக்கு திருமணம் நேற்று கூட மகள் ஃபோன் பண்ணி, இல்லைங்க நீங்கள் சைதாப்பேட்டை வச்சுருக்கீங்களா, நம்ம அங்கே கூட பண்ணிக்கலாம்யா, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த அம்மையாரும் நீங்கள் வந்திருக்கும் காரணத்தினாலே இந்த நம்முடைய திருக்கூட்டத்துக்கு அமுது வழங்குபவர்கள் நம்முடைய சுசிலா அம்மா அவர்கள் இந்த உங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பிலே மன்றத்தினுடைய இளஞ்செயலாளர் திரு மறைமலை நாயகன் அவர்கள் முன்னாடி அமைச்சர் நீங்க அவங்களுக்கு கூட அவங்க எங்களுக்கு கொடுங்க. எங்க ஐயா பேரே கொண்டிருக்காங்க. ஆமா, பேருக்கு ஏத்த மாதிரி ஞானம். தொண்டரு பரவும் இடத்தாய் போற்றி, போற்றியாவும் போற்றி, தென்னில் வந்தில் ஆடி போற்றி, எனக்கு ஆரம்பமாய் போற்றி. எல்லாம் உள்ள திருவுருளை துணை கொண்டு 468வது வழிபாடானது அடுத்த மாதம் 30/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோயில் துறைப்பாக்க பகுதியிலே நம்முடைய துணை செயலாளராக இருக்கக்கூடிய சுபாமோகன் அம்மா அங்க இருக்காங்க. சுபாமோகன் அம்மையார் அங்க இருக்காங்க. அவங்க அந்த வான்மியூர் ஈசன் அர்ப்பணி மன்றம் என்ற ஒரு அமைப்பை அங்கே வைத்துக் கொண்டு பல சொற்பொழிவுகள், பல உற்றோதல்கள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க அடுத்த முறை வழிபாட்டிலே என்ன ஒரு சிறப்பு செய்தி என்றால், நம்முடைய அருட்குருநாதர் சீர்வரிசை ஞானஒளி அடிகளார் எழுந்தருளி கூட்டத்திலே இருக்கிறார். வருகிறேன் என்று சொல்லியிருக்கார். கண்டிப்பாக வந்துடுவார், அந்த வழிபாடு வர சொல்லியிருக்கார். இந்த இதனால இங்கே வந்திருக்கும் பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து தங்களோடு இணையராக மற்றவர்களையும் ஒருவருக்கு ஒருவராக அழைத்து வந்து இந்த கூட்டம் இறப்பிற்கு கூட்டமாக ஆக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்து எல்லோரும் அந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல
எதிர்காலம் வந்து நம்ம அவரையும் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் புதுசாக பீடத்தில் அமர்ந்திருக்காங்க, பலர் அங்கே வந்து தஸ்திக்க வராங்க, தினந்தோறும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால வந்து அவர்களை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம். அவர்கள் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த மாதம் வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த தேதிக்கு நான் சென்னைக்கு வரேன், வழிபாட்டில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. காலையில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி முடிச்சு நான் வழிபாட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துடுவாங்க. அடுத்த முறை இந்த நம்முடைய மன்றத்தினுடைய வழிபாட்டிலே நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி நமக்கெல்லாம் ஆசை வழங்குவார் என்பதை முன்கூட்டியே தெரிவித்து அடுத்த முறை வழிபாட்டிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய பொன்னார் திருடைய மனமொழி மைகளாலே வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இல்லாமல்ல ஆடல் பெருமானுக்கு ஒரு தீபாராதனை செய்த பின்பு எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறது. உணவு ஏற்றுக்கொண்டு விழாவினை சிறப்பித்த அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய மன்றத்தின் சார்பாகவும் இளைஞனுடைய சார்பாகவும் நெஞ்சார்ந்த நிலையை நிறைவான வகையை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாத வழிபாட்டிற்கும் எல்லோரும் வந்திருந்து பெருமை சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.